இருப்போம். பட் இந்த ஆக்சிஜன் உள்ள வர்றது, கார்பன் டை ஆக்சைடு வெளியே போறதுன்னு நமக்கு தெரியும். பட் உள்ளே வரக்கூடிய அந்த வாயுக்களை நம்ம சித்தர்கள் தச வாயுக்களாக பிரித்து அந்த ஒவ்வொரு வாயுவும் என்னென்ன செயல்பாடு செய்யுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. உடம்புக்குள்ள ஒரே வாயு தான், எப்படி ஒரே கரண்ட் தான் பல்வேறு செயலை செய்வது போல ஒரே காற்று அதனுடைய நிலைகளுக்கு ஏற்ப 10 விதமான காற்றாக செயல்படுகிறது. இதை தச வாயுக்கள்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிரகரன், தேவதத்தன், தனஞ்சயன் அப்படிங்கிறது இந்த 10 வாயுக்களோட பேர். இது ஒவ்வொரு இடத்துல நின்று ஒவ்வொரு செயலை செய்யறத நம்ம சித்தர்கள் மிகவும் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அதை பற்றிய நுட்பத்தை தான் நமக்கு சுகுமாரன் ஐயா வந்து ரொம்ப அற்புதமா சொல்ல போறாங்க. எப்படி சொல்றது, காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடான்னு இந்த உடலுக்கு காற்றினுடைய அவசியத்தை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்ப ஐயா அவங்க வர இருக்கிறாங்க. அதற்கு முன்பாக நாம் ஒரே ஒரு விஷயம் உங்க கூட ஷேர் ஐயா பண்ணிக்கிறோம். வணக்கமுடன். வந்துட்டாங்களாமா? உள்ளதான் இருக்கிறாருங்களாங்க ஐயா? அவருக்கு ஹேண்ட்ரைஸ் பண்ண மாட்டார் போல இருக்கு. மெய்யரி சுகுமார்னு பேர் ஆனா ஒரு இதுல தமிழ்ல தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஐயா. தமிழ். ஒரே நிமிஷம் நான் பாக்குறேன். சரிங்க ஐயா. மெய்யரி சுகுமாரனே இருப்பேன்னு சொன்னாருங்கய்யா. இதை எடுத்துட்டு வேணா போயிருவீங்களா? வண்டியில வச்சிருக்கோம். வண்டி எடுத்துட்டு போய் கழிப்போம். சைலண்ட் போடுங்கம்மா. சுகுமார்னு இருக்காங்க ஐயா, அவங்களா? ஆமாங்கம்மா. கொடுங்க, கோவஸ்ட் கொடுங்க அவங்களுக்கு. இருங்க ஐயா. மெய்யரி சுகுமார் ஐயான்னு இருக்காங்களாம் பாருங்க பூஜம்மா. சுகுமார்னே இருக்காரு பாருங்கம்மா. ஐயாவோட ஸ்பாட்லைட் ஒரு வாட்டி கொடுத்துருக்கோம். கொடுங்க ஐயா, இந்த ஃபோன் ஹேங் ஆயிருக்கு. இல்ல, யாரு ஹோஸ்ட் வச்சிருக்கீங்கம்மா? நான் தான் வச்சிருக்கேங்க ஐயா. இப்ப நீங்க தானே கொடுக்க முடியும், நான் எப்படி கொடுக்க முடியும்? போஸ்ட் ஐயாக்கு மாத்துங்கம்மா. ஒரு நிமிஷம் இருங்க. அப்புறம் மாத்திக்கலாம். ஐயா வீடியோல வந்திருக்காரு. அதான் வீடியோ நான் ஸ்பாட்லைட் கொடுத்துட்டேன். ஓ சரிங்க. ஐயா இப்ப அன்மியூட் பண்ணுங்க ஐயா. அன்மியூட் ஆயிடுச்சுங்க. அன்மியூட் ஆயிடுச்சு. ஓகே, நன்றி நன்றிங்க ஐயா. ஸ்டார்ட் பண்ணலாங்களா? தொடங்கலாங்க ஐயா. மகிழ்ச்சி. மன்னிக்கணும், நீங்க இருக்கிறது தெரியாம நான் பேசிட்டேன். சரி, ஐயாக்கு இன்ட்ரோ கொடுத்துருங்களாங்க ஐயா? ஆமா ஆமா, கொடுத்தேன். மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இவர்களே ரொம்ப சந்தோஷம். ஐயா அவங்க மருத்துவத்துறையில பல பணிகளுக்கு இடையில நமக்கு வந்து மாதம் ஒரு சிந்தனை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நிச்சயமா ஐயா உங்களுக்கு நம்ம ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு போயிட்டு இருக்கிற உலக வாழ்க்கை முறையில பொருளாதாரம் பெரிய தேவையா இருக்கு. அதுல மக்கள் சேவை அப்படின்னு ஒதுக்குறதுக்கு சிலர் வந்து பெரும் முயற்சி எடுக்க வேண்டியதா இருக்கு. அந்த விதத்துல இந்த மாலை நேரத்துல ஐயா அவங்க வந்திருக்காங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. குறிப்பா இன்னைக்கு நான் அப்படியே சொன்னது போல அந்த தச வாயுக்கள் பற்றி ஐயா இன்னைக்கு நமக்கு இன்ட்ரோ கொடுக்க போறாங்க. ஐயாவோட ஒவ்வொரு உரையுமே ரொம்ப பயனுள்ள உரையாக நமக்கு வந்துட்டு இருக்கு. ஏன்னா இது உடல் நலம் மட்டும் அப்படின்னு பார்க்காம, இந்த உடல் சரியானா உள்ள இருக்கிற மனம் சரியாகும், இந்த உடலினுடைய சக்தி ஓட்டமான உயிர் சரியாகும், இன்னும் ஒரு படி மேல போய் ஆன்மாவே சரியாகும். அந்த மாதிரிதான்
நம்ம முன்னோர்கள் இந்த உடல் சிஸ்டத்தை சொல்றாங்க. இப்போ அந்த விதத்துல இது உடல் நலத்துக்கான ஒரு விஷயமா எடுக்காம உடல், உயிர், மனம், ஆன்மா அனைத்துக்குமான ஒரு ஒரு விஷயமா எடுத்து நாம் இதை சிறப்பா கடைபிடிப்போம். ஐயா அவங்கள இந்த தசவாயுக்கள் மருத்துவம், தசவாயுக்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பட் அதுல மருத்துவம்ங்கிறது இன்னைக்கு தான் புதுசா நம்ம கேள்விப்படுறோம். ஐயா அவங்க அதை சிறப்பா நமக்கு விளக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. அன்பே சிவம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த இறை சாதனை மார்க்கம் குழுவில் இந்த மாலை வேளையில் உங்களை அத்தனை பேரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. முதற்கண் இறைமதன் ஐயா அவர்களுக்கும் அதனோடு இருக்கக்கூடிய ஆன்மீக தொண்டர்கள், ஸ்டாஃப்ஸா இருக்கக்கூடியவங்க, இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து நாம இன்றைக்கான வகுப்பை நம்ம துவங்கலாங்க. ஒரு நீண்ட இடைவேளை ஆயிடுச்சு நம்ம இந்த செஷன்ல இணைந்து கொண்டு. இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய ஒரு சிந்தனைக்கு நாம தயாராகிறோம். என்ன மாதிரியான சிந்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, தசவாயு மருத்துவம். இப்போ ஐயா வந்து ஏற்கனவே இன்ட்ரோல வந்து நிறைய விஷயங்களை லீடு கொடுத்துருந்தாங்க. தசவாயுக்களை பத்தி ஐயாவும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. கொஞ்சம் நிறையவே ஐயாவுக்கு தெரியும் போல நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. சித்தர் பெருமக்கள் வந்து பாத்தீங்கன்னா, காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா அப்படின்னு வந்து சொல்லி வச்சிருக்காங்க. அது எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய உடம்பு தான். இந்த காற்றடைத்த பையாக இருக்கக்கூடிய இந்த உடம்பு காற்றுக்குள்ள போயும் வந்து இருக்க வரைக்கும் தான் நமக்கு வந்து ஆரோக்கியம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆரோக்கியம், வாழ்க்கை, அப்புறம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அனைத்து விஷயம் இந்த உலக வாழ்க்கை நிறைவு வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த காற்றினுடைய தேவை. ஒரு என்ன சொல்றாங்க, ஆகாயத்துக்கும் நமக்குமான ஒரு நூல் ஏணி ஒன்று போட்டு வைத்திருந்தார் பாருங்க. அப்படி ஒண்ணு கிடையாது, அப்படி யாரும் பார்க்க முடியாது. இது ஒரு சூட்சமமானது. இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா சித்தர் பெருமக்களுடைய இதுல வந்து சொல்றாங்க, ஒரு நூல் ஏணி. இப்ப நம்ம சாதாரணமா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஏணி ஒரு உயரமான பகுதிக்கெல்லாம் ஏறுவதற்கான ஒரு இது வச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த லேடர். இந்த மாதிரியான இது வந்து நமக்கு தெரியும். அது ஒரு குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் நம்ம எவ்வளவுக்கு போகணுமோ அந்த உயரத்து வரைக்கும் அதுக்கு பயன்படுத்திக்கலாம். அந்த லேடரை இல்லை ஏணி வந்து பயன்படும். ஆனால் இந்த மூச்சு காற்று அப்படிங்கிற ஒரு ஏணி இருக்கு பாருங்க, இது ஆகாயத்தில் இருந்தே வந்து ஒவ்வொருவருக்கும் வந்து தொடர்பு கொள்ளப்படுகிறது. இந்த நூல் ஏணினா, இப்ப நூல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துல தள்ளி பார்த்துட்டீங்கன்னா நூல் நம்மளை விட்டு எவ்வளவு தூரம் தள்ளி போகுதோ நம்ம பார்வைக்கு தெரியாது. நூல் இருக்கிறது தெரியுமா? தெரியாது. பக்கத்துல இருக்கும்போது அந்த ஒரு நூலை பார்க்க முடியும். தூரம் போக போக எந்த ஒரு நூல் எனக்கு கையில இருந்தாலும் தெரியாது. எல்லாம் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தான். நமக்கும் இருக்கக்கூடிய இந்த மூச்சு காற்று இருக்கு இல்லைங்களா, நம்முடைய மூச்சு காற்று என்பதும் அதே போலத்தான். நமக்கு மூக்கு கெட்ட வச்சு பார்க்கும்போது மட்டும்தான் காத்து போவதும் வருவதும் நம்ம உணர முடியும். அப்படியே இருதய பகுதி லேப்டாப்னு சுருங்கி விரிவதை மட்டும் வைத்துக்கொண்டு நாம சுவாசிக்கிறோம் அப்படின்னு நம்ம உணர முடியும். இதை கடந்த மூச்சு காத்தை யாரும் பார்க்கவே முடியாது இல்லைங்களா. அப்போ அது போன்ற ஒரு நூல் ஏணி எங்கே இருந்து நமக்குள்ள வந்து தொடர்பு கொள்ளுதுன்னு பாருங்க. அந்த நூல் ஏணியில் தான் நாம் தினமும் ஏறி ஏறி இறங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த நூல் ஏணியில் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கிறோம். அந்த நூல் ஏணி நமக்குள்ள தொடர்புல இருந்துகிட்டே இருக்கு, எந்த இடத்துலயும் கட் ஆகிறது இல்லை. அப்படி கட் ஆயிருந்த ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்து பாசிட்டவை இல்லையா. அப்போ இதனுடைய தொடர்ச்சியை வந்து பாத்தீங்கன்னா, நாம் குழந்தையாக பிறந்ததிலிருந்து நம்முடைய சுவாசம் எப்ப துவங்குதுங்க, தாயின் கருவறையில் இருக்கும் வரைக்கும் நமக்கு தனியான சுவாசம் கிடையாது, யாருக்குமே கிடையாது. அப்போ வெளியில வந்து தொப்புள் கொடியை வந்து வெட்டினதுக்கு அப்புறம் மூச்சு காற்று நல்லா உள்ள வாங்கிட்டு வெளியே இழுப்பதற்காக வெளியே அனுப்புவதற்குமாக ஒரு பெருங்குரல் எடுத்து அழுகிறோம் இல்லையா. ஒரு குழந்தை பிறந்ததும் அழுது இல்லையா, குழந்தை பிறந்ததையும் அழுதுதான்னு எல்லாரும் கேட்பாங்க. ஏங்க கேட்கிறாங்க, அந்த குழந்தை அழுதால்தான் அது ஆரோக்கியமாக இருக்கும், ஆரோக்கியமான ஒரு குழந்தையாக இருக்கும். குழந்தை பிறந்ததிலிருந்து எந்த பேச்சு மூச்சும் இல்லாம இருக்குன்னா சுத்தி இருக்கிறவங்களும் அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன், அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு பாதிப்பு இருக்க போகிறது. ஏன்னா
அந்த சமயத்தில் அந்த மூச்சுக்காற்று என்பது உள்ளே நுழைந்து அந்த உடல் இயக்கத்தை எல்லாம் துவக்க வேண்டும். ஒரு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ற மாதிரி. அப்போ அந்த பிராண காற்று என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை துவங்கி வைக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை துவங்கி வைக்கிறது. ஒரு புதிய அத்தியாயத்தை துவங்கி வைக்கிறது. அந்த மனிதனுடைய இறுதி பயணம் வரைக்கும் நம்ம சொன்னீங்க அந்த நூல் அணி அப்ப ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அதிலிருந்து இருக்கக்கூடிய தொடர்ச்சி எந்த இடத்திலும் விடுபட்டு போவதே இல்லை. அந்த தொடர்ச்சி என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. இதுல நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியாத ஏராளமான சூட்சுமங்கள் இருக்கிறது. ஏற்கனவே சித்தர் பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா. ஏன்னா சித்தர்கள் வந்து எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நையாண்டியா சொல்லுவாங்க. ரொம்ப என்ன சொல்றீங்க ரொம்ப பெரிய விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போயிடுவாங்க. ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் யாருக்கு புரியாத மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் சூசகமா சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? நீங்கள் நேரடியாக ஒன்றை வந்து எடுத்துட்டு ஏன்னா நம்ம மக்களுடைய மனோபாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒன்றாவது சுலபமாக இருந்தால் இல்ல நேரடியாக ஒன்று சுலபமா கிடைச்சிருச்சு அப்படின்னா அதற்கான மதிப்பு குறைவு. உண்மையாலுமே வந்து பாத்தீங்கன்னா உண்மை நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா நமக்கு வந்து இப்ப இந்த சுவாசம் கூட பாருங்களேன் இலவசமா தான் இருக்கு. நம்ம சுவாசிக்கிறோம் காத்து உள்ள போகுது வெளியில போகுது. நம்ம இதுக்காக யாருக்கும் ஒன்றும் டாக்ஸ் கட்ட வேண்டியதில்லை. அப்படித்தானே? இது எல்லாம் இலவசமாக இருக்கு. காத்து இன்னைக்கு விலை தனியா விற்கிறாங்க. அதுவே பிரச்சனை. ஐசி வார்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா வெண்டிலேஷன்ல வச்சுட்டு இருக்கு அதுக்கு தனியா காசு. நான் அதுக்குள்ள வரல. இப்ப வரைக்கும் பாருங்க ஒரு சாதாரண மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுவாசம் என்பது இயல்பாக நடந்துட்டு இருக்கு. அதனால முக்கியத்துவம் தெரியல. ஏன்னா அது ஃப்ரீயா இருக்கு. புரியுங்களா? அந்த சுவாசத்தை வந்து பாத்தீங்கன்னா கவனிச்சீங்கனாலே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பல உயர்நிலைக்கு போகலாம். அது புத்தர் பிரானுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் வந்து சதிப்பதி தியானம் ஆனாபானா தியானம் அப்படின்னு எல்லாம் கத்து கொடுத்தாரு. இப்ப கூட இருக்குங்க விபாசனா தியானங்கள் எல்லாம் போறவங்களுக்கு தெரியும் போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். அப்ப மூச்சுக்காற்றில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொண்டவர்கள் அதை பயன்படுத்துகிறார்கள். சித்த பெருமக்கள் அதைத்தான் சொன்னாங்க. இவங்க அதை புரிந்துக்க மாட்டாங்க இல்ல கண்டுக்கவே மாட்டாங்க அப்படிங்கறதுக்காகவே வந்து போற போக்குல சொல்லிட்டு போறாங்க. காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா. உண்மையிலேயே காற்று தான் அடங்கி இருக்கிறது. இந்த மொத்த உடம்பிலும் காற்று என்பது வந்து பிரதானமாக ஆட்சி செய்யுதுங்க. பிரதானமான ஆட்சி என்ன? அதுதான் மொத்தமே. சொல்கிறார்கள் எந்தெந்த இடத்தில் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான கன்வர்ஷன் ஆக வேண்டுமோ கன்வர்ஷன் என்ன சொல்றதுங்க மாற்றம் செய்வது ஒன்றை இன்னொன்றாக மாற்றுவது எதையும் எதுவாகவும் மாற்றக்கூடிய வல்லமை அப்படின்னு கேட்டீங்கன்னா காற்றுக்கு வந்து உண்டு. இன்னொன்று தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வகுப்புக்குள் நுழையறதுக்கு முன்னாடி பாருங்க நம்ம இருக்கிறதுக்கு குறைவான நேரம் தான் இருக்கு. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான் உண்மையிலேயே. இந்த இடத்துல ஒரு முன்குறிப்பாக சொல்லிடுறேன். தசவாயுக்களை பற்றி பேசுவதற்கு இப்ப இருக்கக்கூடிய இந்த குறுகிய கால அவகாசம் போதாது. அதுக்காக வந்து சும்மா ஒரு வார்த்தையில் அதை விட்டுட்டு போயிட முடியாது. ஆனா இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்திலையும் இதை பத்தி எவ்வளவு விஷயங்களை உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அதை நம்ம கொடுத்துட போறோம். சரிங்களா? ஆக்சுவலா இது ஒரு ஒரு 3 நாள் பயிலரங்குகளாகவே நம்ம நிறைய பேசுவோம். நிறைய வகுப்புகளா இதை கொடுத்துட்டு இருக்கிறோம். அவ்வளவு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒன்று. ஓகே, இப்ப நம்ம விஷயத்துக்கு வந்துருவோம். அப்போ இந்த காற்று உயிர் காற்று இவ்வளவு விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்கக்கூடிய ஒன்றை வந்து நாம் எப்படி பார்க்கிறோம்? இப்ப தசவாயுக்கள் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதா அப்படின்னு நமக்கு இதுக்கு முன்னாடி வந்து தெரியாது. உண்மை அதுதான், நமக்கு தெரியாது. அப்போ சில காலத்துக்கு முன்னாடிங்க நம்ம ஒரு வர்ம மருத்துவரை வந்து சந்திச்சாங்க. அவர் எனக்கு ஒரு குருநாதர். பாருங்க நம்ம சந்திச்சதுல நிறைய குருநாதர்ல அவரும் ஒருத்தர். என்ன சொல்றதுங்க எல்லாமே வந்து இறையாற்றலின் கருணையினால் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் நிறைய குருமார்கள் மூலமாக நமக்கு அப்பத்திக்கு அப்போ கொஞ்சம் கொஞ்சமா கிடைச்சிட்டு இருக்குங்க. நமக்கு நாமும் பயன்படுத்துறோம். நம்மளை போல் இருக்கிறவங்களுக்கு இல்ல யாருக்காவது ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு அந்த விஷயங்களை கொடுத்துட்டும் இருக்கிறோம். அந்த வகையில அவரு இந்த வர்ம ஆசான் வந்து சொல்லி கொடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகள் இருக்குது இல்லைங்களா? 108 வர்ம புள்ளிகள் படுவர்மம் தொடுவர்மம் இருக்குது இல்லைங்களா? அந்த வர்ம புள்ளிகள் எல்லாமே உடம்புல இயங்கக்கூடியது. அக்குபஞ்சர் எடுத்துட்டீங்கன்னா அக்குபஞ்சர்லயும் அந்த புள்ளிகள் இருக்கு அக்கு பாயிண்ட்ஸ். இந்த மாதிரி புள்ளிகள் எல்லாமே எதை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விளக்கம் சொன்னார். எந்த ஒரு புள்ளியும் ஒரு வர்ம புள்ளியாகட்டும் அது அக்குபஞ்சர் புள்ளியாகட்டும் உடம்புல இருக்கக்கூடியது அந்த இடத்தில் இருந்து அது இயங்குவதற்கு ஆதாரமாக இருப்பது எதுன்னு கேட்டீங்கன்னா
தசவாயுக்கள்னு சொன்னாருங்க அந்த இடத்துல. ஏன்னா இந்த நாடிகள் அப்படி நம்ம சொல்றோம் இல்லைங்களா, 72,000 நாடிகள் நம்ம உடம்புல வந்து இயங்குகிறது. இன்னும் பல சித்தர் பாடல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 3 லட்சம், 3.5 லட்சம், 1.5 லட்சம். ஒவ்வொரு சித்தர் பெருமக்களுடைய பார்வையும் வேறு வேறு. ஒவ்வொருவரும் என்ன மாதிரி உணர்ந்தாங்களோ அதை வந்து மக்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா 72,000 நாடிகள் இருப்பதை வந்து ஏகமனதாக எல்லாரும் ஒப்புக்கிறாங்க. அதுக்கு மேல பல லட்சக்கணக்கானது இருக்கிறது, ஒவ்வொருத்தருடைய பார்வை அது தனித்தனியானது. அதுல இந்த புள்ளிகளுக்கெல்லாம் ஆதாரமாக இருந்து நாம எந்த ஒன்றை பாருங்க, ஒரு அக்கு பிரஷர்னு நீங்க கத்துக்கிட்டாலும் சரி, வர்ம புள்ளின்னு ஒன்று தூண்டினாலும் சரி, அக்கு பஞ்சர் ஒரு பாயிண்ட் பண்ணாலும் சரி, அது எதன் அடிப்படையில் வேலை செய்யுதுன்னா அந்த நாடிகளுக்கெல்லாம் ஆதாரமாக இருந்து இயக்குவது தசவாயுக்கள் அப்படின்னு சொன்னார். அப்ப இந்த தசவாயுக்கள் எந்தெந்த இடத்துல என்ன மாதிரி வேலை செய்யுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டா நாடிகளை புரிஞ்சுக்கிறது சுலபம். புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம வந்து இப்ப வந்து நீங்க ஒரு டிகிரி வாங்கணும், ஏதோ ஒரு இதுல வந்து பிஹெச்டி வாங்கணும், இல்ல டிகிரி ஒரு என்ன சொல்றதுங்க, எடுத்த எடுப்புல வந்து நம்ம டிகிரி வாங்கிட முடியுமா? டிகிரி யாராச்சும் தருவாங்களா நமக்கு? எடுத்த எடுப்புல யாருமே தர மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும், அடிப்படை வகுப்புல இருந்து நம்ம படிச்சுட்டு வந்தா ஒரு உயர்நிலை படிப்புகள்லாம் முடிந்து கல்லூரி படிப்பு, இல்ல நீங்க கல்லூரிக்கே போகாம கூட இன்னைக்கெல்லாம் டிகிரி வாங்க முடியும். அதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. இப்ப என்னன்னா வரிசையா தானே வரணும், ஒரு அடிப்படையில் இருந்து வர வேண்டியதாக இருக்கிறது. அப்படி என்றால் வர்மத்தில் வந்து பாத்தீங்கன்னா தசவாயுக்களை பற்றின குறிப்புகள் இருக்கிறது. அப்ப வர்மம் மட்டும் இயங்குவது தசவாயுக்கள் அடிப்படையிலையா? அப்ப வர்மமே தெரியாதவர் ஒருத்தர், ஒரு சாதாரண ஒரு மனிதர், ஒரு அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அப்ப தசவாயுக்களை பற்றி அவரும் தெரிந்து கொண்டால் இன்னும் நல்லது தானே? புரியுதுங்களா? இப்ப அதன் அடிப்படையில் அமைந்ததுதான் இந்த தசவாயுக்களை பத்தின ஒரு கிளாஸ். இப்ப அதை பத்தி தான் உங்களுக்கு பேச போறோம். சரிங்களா? ஓகே, இப்ப விஷயத்துக்கு வந்துடலாம். அப்ப தசவாயுக்கள் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல தசம் அப்படின்னா 10ங்க. 10 வாயுக்கள் ஒன்று சேர்ந்தது நம்முடைய உடம்புல இருக்குதுங்க. 10 வாயுக்கள். இன்னும் சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா நுணுக்கமா இன்னும் நிறைய வாயுக்கள் குட்டி குட்டியா இருக்கிறதெல்லாம் இருக்கு. சின்ன சின்ன வேலைகள் செய்யக்கூடியதெல்லாம் இருக்கு 10 தாண்டி. அதை விட்டுருங்க. இப்போதை 10 வாயுக்கள் என்ன கேட்டீங்கன்னா, பிரதான வாயுக்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க, பிராணன், உதானம், சமானம், வியானன், அபானம். திரும்ப சொல்லுங்க, பிராணன், உதானன், வியானன், சமானம், அபானன். இது 5 வாயுக்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரதான வாயுக்கள், அதாவது மெயின் வாயுக்கள். இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுங்க, இவர்களாம் ஒரு டீம் லீடர் மாதிரி. இந்த 5 பேரும் 5 டீம் லீடர்கள். இவங்களுக்கு அசிஸ்டன்ட் ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. அவங்க 5 பேர்த்த சேர்த்து தான் தசவாயுக்கள்ல 10 பேருங்க. அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா கூர்மன், கிரிகரன், தேவதத்தன், நாகன், தனஞ்சயன். இவங்க 5 பேர். திரும்ப சொல்றேன், அவங்க அசிஸ்டன்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா நாகன், கூர்மன், கிரிகரன், தேவதத்தன், தனஞ்சயன். ஓகேங்களா? ரைட். இப்ப இந்த 10 வாயுக்களை பத்தி பேர் சொல்லிட்டேன். இந்த 10 பேரும் சேர்ந்து என்னங்க பண்றாங்க இல்லையா? அது முக்கியம் இல்லையா? இந்த 10 பேரும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா செய்யக்கூடிய வேலைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட். இப்ப நம்ம செஷன் துவங்கும் போது முன்னாடி கூட சொன்னாங்க, ஒரு இறை சாதனை மார்க்கத்தில இருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரோல் செய்யறாங்க. இப்போ உணவு வழங்குதல், இந்த இறைப்பணிகளை எல்லாம் கூட்டமைப்பு செய்து நிர்வாகம் செய்தல், இந்த மாதிரி அந்த நிகழ்ச்சியில ஏற்பாடு செய்தல், இந்த மாதிரி வெவ்வேறு இதுக்கெல்லாம் பண்றவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி அறிவித்தல் சொல்லிட்டு இருந்தீங்களே, அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ள ஒவ்வொருத்தரும் இப்ப நான் சொன்ன 10 வாயுக்களுமே 10 விதமான வேலைகளை செய்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் ஒரு டிபார்ட்மெண்ட்டுங்க. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. எந்த ஒருத்தருமே இப்ப என்ன சொல்றதுங்க, அவங்க என்ன பண்ணா எனக்கு என்னன்றாலாம் இன்னொருத்தர் போக மாட்டாங்க. புரிஞ்சுங்கன்னா, இப்ப நான் என்ன பண்ணா அவங்களுக்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த 10 வாயுக்களுமே வந்து அவ்வளவு முக்கியமானது, முக்கியமான வேலைகளை செய்வாங்க. பாருங்க, இந்த வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. 10 பேர் வேலை செய்யறாங்க. ஒரு இடத்துல 10 பேர் வேலை செய்யறாங்க. ஆனால் 10 பேர்த்துக்குள்ளேயும் ஒரு டீம் ஒர்க் மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு பாருங்க. ஒருத்தர் செய்யக்கூடிய வேலைக்கும் இன்னொருத்தர் செய்யக்கூடிய வேலைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அன்கோவா இருக்கும், அவ்வளவு இணக்கமாக இருக்கும். ஒன்றுக்கொன்று எப்போதும் முரண்படுவதே இல்லை. புரியுதுங்களா? இப்போ ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்கு, பல்வேறு வேற்றுமைகள், சண்டைகள், சச்சரவுகள் இன்னைக்கு பாக்குறோம் இல்லையா? குடும்பம்னாலே பல பிரச்சனைகள் இருக்கத்தானே செய்யுது. ஆனால் இந்த உடம்பு அப்படிங்கிற கூட்டுக்குள்ள அடைபட்டு இருக்கக்கூடிய இந்த காற்று 10 வாயுக்களும் பாத்தீங்கன்னா இந்த ஜீவன் இருக்கக்கூடிய காலம் இருக்கும் இல்லையா? அந்திம காலம்.
இந்த உடம்பை விட்டு உயிர் பிரியக்கூடிய தருணம் இருக்கும் இல்லையா? அதாவது ஒரு குழந்தையா பிறக்கும் போது சுவாசிக்க ஆரம்பிச்சோம் இல்லையா? அந்த காற்றுடைய பயணம் எது வரைக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த கூட்டில் இருந்து இந்த ஜீவன் பிரியக்கூடிய அந்த கடைசி தருணம் வரைக்கும் இருந்து பக்காவா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்ப வரைக்கும். நாம எது வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கிறோம்? இருதயம் துடிப்பது மட்டுமே நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். வைரமுத்து கூட ஒரு பாட்டு எழுதியிருப்பார். இருதயம் துடிப்பது நின்று விட்டால் 2 நிமிடம் உயிர் இருக்கும் அப்படின்னு ஜீன்ஸ் படத்துல ஒரு பாட்டு கூட எழுதியிருப்பாரு. உண்மையிலேயே ஹார்ட் பீட்டாக இருக்குமே இந்த காத்து தான் ஆதாரம். இருதயம் துடிப்பதற்கு, மூளை சிந்திப்பதற்கு, நீங்கள் பார்ப்பதற்கு, சுவாசிப்பதற்கு, எல்லாத்துக்கும் உடம்புல எந்த ஒன்றை எடுத்துக்கொண்டாலும் அது இந்த வாயுக்களுடைய துணையின்றி நடப்பதே இல்லை. அப்ப இதையெல்லாம் எப்ப சொல்லி வச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய உடம்புடைய தத்துவம் இருக்குது இல்லைங்களா? 96 தத்துவங்கள். நம்ம உடம்பு எதனால் ஆனதுன்னு கேட்டீங்கன்னா 96 தத்துவங்களால் ஆனது. இந்த 96 தத்துவங்கள் பாத்தீங்கன்னா ஒரு மெக்கானிசம். இது உடம்போட பெரிய ஒரு கிரேட் மெக்கானிசம். இன்னுமே இன்னுமே மனித உடல் என்ன சொல்றேன், தோண்ட 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 புதைகளாக இருக்குதுங்க மாதிரி இன்னும் கண்டறிந்து கொண்டே இருக்கிறார்கள். இது எப்படியெல்லாம் வேலை செய்கிறது, என்ன மாதிரி எல்லாம் அற்புதங்கள் இதுக்குள்ள உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அப்போ இந்த 10 வாயுக்களுடைய பங்களிப்பு என்பது வந்து பாத்தீங்கன்னா எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக அடிப்படையாக இருக்கிறது ஆச்சுங்களா? அப்படியான ஒன்றில் வந்து பாத்தீங்கன்னா இது துவங்கும் போதே வந்து நம்ம சொன்னோம், ஒரு குழந்தையாக பிறக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை வீறிட்டு அழுகிறது, இல்ல நல்லா சுவாசிக்குது. பாருங்க, நம்ம அழும்போதெல்லாம் இப்ப அழுகைன்னு நம்ம சின்ன வயசுலயே இப்ப எப்போ அழுதாலும் பாருங்க நெஞ்சு கூடு எல்லாம் விரிந்து விரிந்து சுருங்கும் பாத்திருக்கீங்களா? அப்படியே நல்லா மேல போய் வரும். ஏன்னா அழுகையின் போது துவங்கக்கூடிய இந்த விரிவடைதல், அதாவது நுரையீரல் பகுதியில் விரிவடையுது இல்லைங்களா? காற்றை வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒரு 10 பேரும் 10 இடத்துல வந்து 10 இடத்துல 10 டிபார்ட்மெண்டா வேலை செய்யறாங்கன்ட்டு. அந்த மாதிரி அந்த 10 டிபார்ட்மெண்டா இருந்து வேலை செய்யக்கூடியதுல முதல் ஒரு டீம் லீடர் அப்படின்னு ஒருத்தர் உள்ள வர்றாருங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் பேரு வந்து பிராணன். இப்ப நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா? இந்த காற்று வந்து ஆக்சிஜனுக்கு பேர் பிராணன் கிடையாது. நம்ம ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடு வெளியில விடுறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த புரிதல் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கே வந்து சில பேர் வந்து ஆக்சிஜன் தான் பிராணன் அப்படின்னு கூட அர்த்தப்படுத்திக்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. ஆக்சிஜன் வேறு, பிராணன் வேறு. இது வந்து உயிர் காற்று. இந்த உயிர் காற்று என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்டா சுவாசிக்க ஆரம்பிச்சீங்க இல்லையா? மூச்சு காத்து உள்ள போய் டச் பண்ணி மூக்கு வழியா உள்ள போய் எல்லா ஆர்கன்ஸ்குள்ளேயும், அதாவது ஹார்ட் பீட்டை துடிக்க வச்சு எல்லா செல்களுக்குள்ளும் கொண்டு ஆக்சிஜனை கொண்டு சேர்க்க ஆரம்பிச்சது இல்லையா? அன்னைக்கு துவங்கின ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்குது இல்லையா? இதைய பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல்ல இந்த வேலை நடக்குது இல்லையா? உடல் முழுவதும் நடக்கக்கூடிய இயக்கத்துக்கு நடக்கக்கூடிய எரிபொருளில் இருக்கக்கூடிய முக்கியமான மூலப்பொருளுக்கு பேரு ஆக்சிஜன். இது இல்லாம கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, நைட்ரஜன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, மீத்தேன் இருக்கு. இத்தனை வாயுக்களையும் உள்ளே எடுத்துக்கொண்டு அதிலும் வந்து பாத்தீங்கன்னா அத்தனையும் வைத்துக் கொள்வதில்லை. சில சதவீதங்கள் மட்டுமே உள்ள எரிப்பதற்கு பயன்படுகிறது, சுவாசிக்கிறதுக்கான வேலைகளுக்கு வேணும் இல்லையா? அந்த ஃபியூயல் வந்து கம்மியா தான் பயன்படுது, மீண்டும் திருப்ப வெளியே அனுப்புகிறது. இந்த கணக்கு எப்படி நடக்குது இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல, யாருனாலையும் முடியல. அப்படின்னா இதுக்குள்ள என்னமோ ஒளிஞ்சிருக்கிறது இல்லைங்களா? அப்ப குழந்தையாக பிறக்கும் போது நடந்த ஒரு ஸ்டார்டிங், ஒரு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வேலை அந்த பிராணன் அப்படிங்கிறது. பாருங்க, இந்த உச்சி குழியெல்லாம் பாருங்க துடிக்கும். குழந்தையா பிறந்த குழந்தைகளுக்கு அது சில மாதங்கள், சிலருக்குலாம் 6 மாதம் 1 வருடம் வரைக்கும் அந்த உச்சிக்குழி வந்து துடித்துக் கொண்டே இருக்கும். மூச்சு காற்று எப்பவும் போல மூக்கு வழியா போகும், சுவாசிக்கும். குழந்தை சமயத்துக்கு வாய் வழியா கூட ஒரு குழந்தை சுவாசிக்கும் இல்லையா? இது எல்லாம் நடந்து கொண்டிருந்தால் கூட அந்த பிராணன் என்பது இருக்குது இல்லைங்களா? பிராணன் என்பதுதான் முதலாவது டீம் லீடர். அவர் தான் அந்த மொத்த உடம்புக்குமான ஹெட். அதாவது இந்த காற்று அப்படிங்கிற இதுக்கு தலைவனாக யார் இருக்கிறாங்க கேட்டீங்கன்னா பிராணன். நம்ம 10 வாயுக்கள் சொன்னோம் இல்லையா? அதுல முதல் வாயுக்கு பேர் பிராணன். அப்ப இவர் வந்து என்ன செய்யறாரு? இவர் செய்யக்கூடிய வேலை வந்து பாத்தீங்கன்னா மத்த 9 வாயுக்களை கன்வெர்ட் பண்ணக்கூடிய வேலை செய்வார். எப்பங்க? உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம். எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, இப்ப தசவாயுக்களை பத்தி தெரிஞ்சுக்கிறவங்களே கூட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாயு ஒவ்வொரு பக்கம் வந்து உருவாகுது போல் இருக்கு, இல்ல வேற ஏதோ ரூபத்துல தனியாவே வந்து இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. உண்மை அதுவல்ல. ஏன்னா
பிராணன் அப்படிங்கிற காற்று தான். அதுக்கு அடுத்துதான் வரக்கூடிய 9 வாயுக்களும் அதுவாகவே இருக்கிறது. இப்போ ஒண்ணும் இல்லைங்க. இப்ப உங்களுக்கு இப்படி சொன்னா புரியும்னு நினைக்கிறேன். மாவு, என்ன மாவு? அது ஏதோ ஒரு மாவு வச்சுக்கோங்க. நமக்கு தேவை வந்து இட்லி வேணும்னா இட்லி அந்த மாவுல சுட்டுக்கலாம், தோசையும் சுட்டுக்கலாம். இல்ல உங்களுக்கு ஏதாவது பணியாரம் மாதிரி ஏதாவது வேணும்னா அதையும் சுட்டுக்கலாம். மாவை பயன்படுத்தி என்னவெல்லாம் ஒரு இதை வந்து பட்சணங்கள் செய்ய முடியுமோ அதை எல்லாம் செஞ்சுக்கலாம். ஆனா அந்த ரா மெட்டீரியல்னுங்க மாவு இருக்கு இல்லையா? அதே கதை தான் இதுலயுங்க. அப்போ பிராணன் அப்படிங்கிற ஒரு ரா மெட்டீரியல் உள்ள வரும்போது ஒவ்வொரு இடத்திற்கு தகுந்தாற் போல ஒவ்வொன்றாக கன்வர்ஷன் நடந்து கொண்டே இருக்கும். அந்த பணிகள் எப்பவே நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்தது முதல் மூச்சு காத்து உள்ள வாங்குது இல்லைங்களா? உள்ள வாங்கும் போதே அங்க பிராணனை தான் கன்வெர்ட் பண்ணி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புது. இப்போ உதாரணத்துக்கு பிறந்த குழந்தை சுவாசிக்குது இல்லைங்களா? இந்த சுவாசிக்கிற இதுல வந்து அதுக்கு முதல் பிராணன் வந்து இது ஒரு டிபார்ட்மெண்டா இருக்கும் போதே அடுத்ததா இன்னொரு பக்கத்துக்கு அனுப்பி வைக்கும். எங்கன்னு கேட்டீங்கன்னா, அப்போ அந்த குழந்தை பசியால் அழுகணுமா? அழணும். அழ வைக்கிறதுக்கான ஒரு பசியை தூண்டுறதுக்கான ஒரு காற்று வேலை செய்யணுமா? வயிற்று பகுதியில அந்த இடத்துல வயிற்று பகுதியில அந்த பசியை தூண்டுவதற்கு சமானன் அப்படிங்கிற ஒரு காற்றை வந்து உருவாக்கி பசிக்காக வந்து குழந்தைகளை வைக்கிறது. பாருங்க, குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் எல்லா ஒரு எறும்பு கடிச்சாலும் அழுகும், பசியினால அழுகும், தூக்கம் வந்தா அழுகும். அந்த கிளைமேட் சரியில்லை, அந்த இதுல வந்து ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷனா இருந்தா குழந்தை அழுகும். ஏன்னா அதுக்கு தெரிந்த ஒரே மொழி அழுகை மட்டும்தான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அப்படியே மெல்ல மெல்ல பேசி பழகி விவரம் தெரிந்தது தனக்கு என்னதான் தோணுது, எனக்கு என்ன பிரச்சனைன்னு எல்லாம் வந்து மொழிகளாக வெளிப்படுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது இல்லையா? அது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த காற்றின் வாயிலாக ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு வேலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்ப ஜீரணத்துக்கு சமானன் அப்படிங்கிறத உருவாக்குது. ரைட். இப்ப ஜீரணம் வந்து இப்ப தாய்ப்பால் வந்து கொடுப்பாங்க. ஒரு 6 மாதம் 1 வருடம் வரைக்கும் வந்து தாய்ப்பால் தான். அந்த உணவை எடுத்ததுக்கு அப்புறம் அதிலிருந்து சத்துக்களை எல்லாம் பிரித்து, ஏன்னா இந்த பிண்டமாக குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தையுடைய உடல் முழுவதுக்குமான அந்த போஷாக் இப்ப கிடைத்த உணவிலிருந்து சத்துக்கள் எல்லா பக்கம் கொடுக்கணும் இல்லையா? எல்லா செல்களுக்கும் போய் சேரணும். அந்த வேலையை செய்வது இப்போ தாய்ப்பாலை அருந்தி இருக்கிறது குழந்தை. அந்த குழந்தை வயிற்று பகுதிக்கு அந்த இது உணவு வந்து போய் சேர்ந்தாச்சு. அதிலிருந்து வந்து கிடைத்த சத்துக்களை எல்லாம் பிரித்துக்கிட்டு குழந்தையோட எல்லா செல்களுக்கும் கொண்டு சேர்த்தணும் இல்லையா? அந்த வேலையை யார் செய்வா? அதுக்கு ஒரு காத்து வந்து சேர்க்கிறது. அதுக்கு பேரு வியானன். அதுக்கு பேரே தொழில் காட்டுன்னு பேருங்க. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லா அவரு டிரான்ஸ்போர்ட். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த போசாக்கை எடுத்துக்கொண்டு கால் பகுதிக்கு கொண்டு போவார். எல்லா பக்கம் கைகளுக்கு, கால்களுக்கு, தொடைப்பகுதிக்கு பின்னாடி முதுகு பக்கம், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இந்த டிரான்ஸ்போர்ட் ரத்தம் ஓடுகிறதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த ரத்த ஓட்டத்திற்கு ஆதாரமாக இருப்பது வியானன். புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி எல்லா பக்கம் டிரான்ஸ்போர்ட்டுக்கான ஆதாரம் அவரை பொறுத்த வரைக்கும் லாஜிஸ்டிக்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா வியானன். அவரு எல்லா பக்கம் கொண்டே எல்லாம் சேர்த்துறாரு. ரைட். இப்ப குழந்தை வந்து மூச்சு காத்த முதலாவது உள்ள இழுத்துருச்சு. இப்போ உணவு எடுத்ததுக்கு அப்புறம், அதாவது தாய்ப்பால் அருந்தியதுக்கு அப்புறம் அதிலிருந்து கிடைத்த சத்துக்களை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமானன் அப்படிங்கிற ஒரு வாயு டைஜஷன் பண்றதுக்காகத்தான் அந்த பசியை தூண்டி இருந்தது உள்ள வந்துருச்சு. பாருங்க, அது இருக்கக்கூடிய இடம் பாருங்க. சமானன் அப்படிங்கிறது நம்முடைய வயிற்று பக்கங்க. தொப்புள் இருக்கு இல்லையா? நம்முடைய தொப்புள் பகுதி இருக்கக்கூடிய ஏரியா முழுவதும் சமானனுடைய ஏரியா. ஏங்க அப்படின்னா பிராணனுடைய ஏரியா? பிராணனுடைய ஏரியா நம்முடைய தலைப்பகுதி. தலையில வந்து பாருங்க, நம்ம சுவாசம் எங்கிருந்து எடுக்கிறோம்? குழந்தையா பிறக்கும் போதும் உச்சிக்குழி வழியாகவே வந்து பிராணன் உள்ளே போயிட்டு இருக்கும். மூக்கு வழியாகவும் போயிட்டு இருக்கும். தலைப்பகுதி பிரதானமான இடம். அதுக்காக பிராணன் அங்க மட்டும்தான் இருக்கும், வேற எங்கேயும் இருக்காது என்று அர்த்தம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். தலைப்பகுதி பிரதான இடம். அதுக்கப்புறம் அந்த பிராணன் கன்வெர்ட் பண்ணி என்னாச்சு? வயிற்றுக்கு போகும்போது சமானனாக, இரத்த ஓட்டத்தின் வழியாக எல்லா பக்கம் சத்துக்களை கொண்டு சேர்க்கும் போது வியானனாக, அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஒவ்வொரு தடவையும் வந்து அழுகுது இல்லையா? இப்ப பசிக்காக அழுகுது. அந்த குழந்தை அழும்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குரல் எலும்புது இல்லையா? அது எங்கிருந்து எலும்புன்னு கேட்டீங்கன்னா குந்தின்னு சொல்லக்கூடிய தொப்புள் பகுதி எலும்பு. நமக்கு குரல் வருது இல்லைங்களா? நம்ம பேசுறோம் இல்லையா? நாம் பேசக்கூடிய குரல் என்பது எங்கே இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய தொப்புள் பகுதியிலிருந்து வருகிறது. அடி வயிற்றிலிருந்து கத்துறேன் சொல்லுவாங்க இல்லையா சில பேர்? அடி வயிற்றிலிருந்து கத்துறேன். ஒவ்வொருத்தருடைய தொப்புள் பகுதியில் இருந்துதான் குரல் எழும்புகிறது.
அதாவது உந்தியில் இருந்து காத்து மேல எழும்பி வந்து ஒருத்தர் பேசுறாரு, அதனாலேயே அதுக்கு உதானன் பேர். உந்தியிலிருந்து வரும் காற்று மொழியா வருது இல்லையா, அதனால அதுக்கு உதானன் அப்படின்னு காற்று பேர். அப்ப எதெல்லாம் வந்து செட்டில் ஆயிடுச்சு? பிராணன், ஜீரணத்துக்காக சமானன், சத்துக்கள் எல்லாம் எல்லா பக்கம் கொண்டு சேர்த்துவதற்காக வியானன், பேசுவதற்கு குரலாக வெளிப்படுதல உதானன். அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் கிடைச்சாச்சு. கிடைச்சதுக்கு அப்புறம் கழிவுகளை எல்லாம் தேவையற்றதை எல்லாம் வெளியில தள்ளணும் இல்லையா? இப்போ குழந்தை பாருங்க, என்ன சொல்றதுங்க, மலம் கழிக்கும் போது, சிறுநீர் கழிக்கும் போதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த அதையெல்லாம் வெளியேற்றக்கூடிய தன்மையை யார் செய்கிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா அபானன் அப்படிங்கிற ஒரு வாயுங்க. இன்னொன்று விஷயம் தெரியுங்களா? அந்த குழந்தை தாயின் கருவறையில் இருந்து வெளியே வரணும் இல்லையா, அந்த பூமிக்கு வரணும் இல்லையா, அந்த பாதைக்கு குழந்தை வெளியேறக்கூடிய அந்த பகுதியின் வழியாக வெளியில வருவதற்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அபானன் அப்படிங்கிற வாயு தான் நல்லா உந்தி தள்ளுதுங்க. உந்தி வெளியே தள்ளுது அபானன். அப்போ கழிவுகளை வெளியேற்றதுக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கு ஒரு நார்மல் டெலிவரி அப்படிங்கிற சுகப்பிரசவம் நடப்பதற்கும் கூட அபானன் அப்படிங்கிற வாயு தான் காரணமாக அமைகிறது. இன்றைக்கு காலப்போக்குல வந்து இன்னைக்கு நார்மல் டெலிவரி இல்லாம இருக்கலாம். இன்றைக்கான பல்வேறு சிக்கல்கள்லாம் இருக்கு, அதை பத்தி நம்ம பேச முடியாது. அப்போ எல்லாவற்றிலும் பின்புலமாக எது இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா இந்த 5 முக்கியமான காற்று, 5 முக்கியமான வாயுக்கள், தசவாயுக்கள், 5 முக்கியமான வாயுக்கள் இருக்கிறது. ஆக இவங்க எல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பாருங்க. நான் சொல்றதெல்லாம் பாருங்க, ஒவ்வொருத்தர் ஒரு டிபார்ட்மெண்டா. இப்ப தொழில் காற்று அப்படிங்கிற ஒரு பாருங்க, எல்லா பக்கம் வந்து சத்துக்கள் முறையா போய் சேரணும் அப்படின்னா அவருடைய இருப்பிடம் எங்கேயா இருக்கணும்? ஹார்ட் பீட் ஆனா தானே இருதயம் பம்பிங் ஆயிட்டே இருக்கும். 24x7 இருதயம் துடித்து துடித்து கொண்டே இருக்க வரைக்கும் அந்த இடத்துல வந்து கொண்டே எல்லா சத்துக்களையும் கொண்டே சேர்க்குது. எல்லா இடத்துக்கும் என்ன தேவையோ அதை கொண்டே உடனே அனுப்ப முடியும். டிரான்ஸ்போர்ட் இல்லையா? அப்ப டிரான்ஸ்போர்ட்டுக்கு ரத்தத்தை பாஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஆதாரமான ஒரு வாயு இருக்கணும் இல்லையா? அது வியானன் ஆச்சுங்க. ஆக பிரதானமான ஒரு 5 வாயுக்களை பார்த்தோம். இது கூட வந்து பாருங்க 5 துணை வாயுக்கள் என்பது இருக்காதுங்க. 5 துணை வாயுக்களுக்கு பேர் என்ன சொன்னோம்? நாகன், கூர்மன், கிரிகரன், தேவதத்தன், தனஞ்சயன், இவங்கெல்லாம் இருந்தாங்க இல்லைங்களா? அவங்க எல்லாமே பாருங்க, இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிராணன் அப்படிங்கிறவங்கலாம் பிராணன் தான் உதாரணனாச்சு, பிராணன் தான் வியானனாச்சு, பிராணன் தான் அபானனாச்சு. புரியுதுங்களா? அப்போ பிரதான வாயு என்கிற, அதாவது பிராணன் வந்து பிராணனாவே இருந்துட்டு இருக்கு, அதனுடைய ரோல் எப்பவுமே பண்ணுது. அதை தாண்டி மற்ற இடத்துக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்து அந்தந்த வேலை செய்வதில் அது எப்போதும் கண்காணித்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் பாருங்க, சில டீச்சர்ஸ் எல்லாம் பாருங்க கத்தி 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 என்னாச்சு, பிராணனே போகுதும்பாங்க. அதிகம் பேசுவது இல்ல அதிகமாக கத்துவது எனர்ஜி செலவழிக்கிறது, குரல் வழியாக ஜீவன் போகும். அப்ப என்னது? பிராணன் தானே அது. கத்தி கத்தி பிராணன் போகுதுன்னு சொல்றது உண்மைதான். என்ன சொல்றாங்க? அவங்களுக்கு உதாரணன் அப்படிங்கிற வார்த்தை தெரியலையே தவிர பிராணன் தான் சொல்றாங்க. அப்ப பிராணன் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இதுக்கு அடுத்தது என்ன சொல்லுது கேட்டீங்கன்னா இன்னும் 5 உபவாயுக்கள் சொன்னோம் இல்லைங்களா? அவங்கள பத்தி நம்ம சொல்லிடுறோம். அவங்க யாரு? ஒண்ணு வந்து ஓகே, நாகன், கூர்மன், தனஞ்சயன், கிரிகரன், தேவதத்தன். சக்காச்சுங்க இது வேற. இப்போ இவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேவதத்தன் பாருங்க, தேவதத்தன் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா காது காது வந்து இப்ப நல்லா கேட்கணும் அப்படின்னா அவர் வந்து தேவதத்தன் அதற்கு உதவியாக இருப்பார். அதே மாதிரி நாகன், அந்த விழி வந்து இமைகள் எல்லாம் இமைக்கிறோம் இல்லைங்களா? நாகன். கூர்மன், கண் பார்வை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இனி என்ன சொன்னீங்க? கிரிகன், நம்முடைய நாக்குல வந்து பாத்தீங்கன்னா சுவை வந்து அறிவதற்கு அதற்கு உதவியா இருக்காங்க. இதுல தனஞ்செயன் ஒண்ணு இருக்காரு, 10வது வாயு.
இருக்குலயே கடைசி வாயு அப்படின்னு சொல்லிட்டுங்க. இவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தனஞ்சயன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இவருடைய இருப்பிடம் எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பின்னந்தலை இருக்குங்க, பின்னந்தலையிலிருந்து முதுகு தண்டுவடம் வரைக்கும் அமைந்திருக்கக்கூடிய தண்டுவடத்தில் அவர் உறைந்திருப்பார். தனஞ்சயன் அப்படிங்கிறவர் அவர் வந்து சைலண்ட் மோட்லயே இருப்பார். அந்த என்ன சொல்றீங்க, ஸ்லீப்பர் செல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இவர் ஒரு அமைதியா இருப்பார். எல்லாம் என்ன பண்றாங்களோ பார்த்துட்டே இருப்பாங்க. அவருக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வீங்கல் காற்று, வீங்குதல். அதை பத்தி சொல்லிடுறேங்க. ஏன்னா மத்த 9 பேர்த்த உருவாக்குனார் இல்லையா, பிராணன் வந்து 8 பேர்த்த, யாருங்க, உதானன், வியானன், சமானன், அபானன், அதுக்கப்புறம் நாகன், கூர்மன், இருக்கிற தேவதத்தன் வரைக்கும் பாத்தீங்கன்னா 8 பேர்த்து உருவாக்குனார். பிராணில இருந்து அடுத்து வந்த 8 காத்தோட 9ஆவது உருவாக்குன தனஞ்சயனுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் எந்த வேலையும் செய்யக்கூடாதுங்கிறத இவருடைய வேலை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவர் இப்ப வேலை செய்ய வேண்டியவர் அல்ல. இவர் ஒரு மனிதனுடைய மத்த எல்லா இதும் 9 வாயுக்களும் செயலிழந்து போவது எப்பன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் இறக்கும் தருவாய் இல்லையா, அந்த மனிதன் இறக்கும் தருவாயின் சமயத்துல தான் இவர் ஆக்டிவேஷனுக்கே வருவார். அப்போ வரும்போது இந்த என்னன்னு கேட்டீங்கன்னா, பூத உடல் சொல்றாங்க இல்லையா, ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அப்படி உடம்பு வந்து வெயிட் கூடிக்கிட்டே போகும். பார்த்துருக்கீங்களா? ஏன்னா 4 பேர் 5 பேர்லாம் இறந்து போனது ஒரு மனிதர். இப்ப இன்னைக்கு அதுக்கெல்லாம் வாகனங்கள்லாம் வந்துருச்சு, அதெல்லாம் வச்சு எடுத்துட்டு போறாங்க. ஆனா அன்றைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் 5 பேர் தோல் சுமந்து எடுத்துட்டு போவாங்க இல்லையா, அவ்வளவு கணம் கணக்குது, பிணம் கணம் கணக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா, அது ஓவர் வெயிட் ஆகிட்டே போகும். தனஞ்சயன் அப்படிங்கிற ஒரு வாயு அவர் எக்ஸ்பேண்டபிள் ஆகிட்டு இருப்பார். இறந்து போன உடம்புல தான் அவர் வேலை செய்வார். அப்போ உயிரோடு இருக்கும்போது உயிரோடு இருக்கக்கூடிய எல்லாத்துடைய உடம்புலயும் அவர் இருப்பாரு, ஆனா வேலை செய்ய மாட்டார். இவர் எப்ப வேலை செய்வார்னா இந்த உடம்பை டீகம்போஸ் பண்றது அப்பத்தான் வேலை செய்வார். இதை வந்து அந்த பஞ்சபூதங்களுடைய இதுக்கு வந்து என்ன, நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் இருக்கு இல்லையா, அதனோடு ஒன்றாக கலப்பதற்கான சமயம் ஒண்ணு வரும் இல்லையா, அது உயிர் பிரிய இந்த பிராணன் வந்து பிரிந்து விட்டக்கூடிய சமயத்துலதான் கடைசியால அவர் வேலை செய்வார். அது வரைக்கும் வேலை செய்ய மாட்டார். அதனால தனஞ்சயன் அப்படிங்கிறவர் சைலண்டாவே இருப்பார். அதனால அவருக்கு வந்து ஆக்டிவேஷன் கொடுக்கப்படாது. ஆனா சில பேருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சமயத்திலயாவது வந்து பாத்தீங்கன்னா உடம்பை வந்து வீங்க வைப்பார், திடீரென்று வீங்க வைப்பார். அது உடலுக்கு உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழல் வரும்போது ஒருவேளை அதை கடந்தவர் வந்துருவார் அப்படின்னா நார்மலுக்கு வந்துடும். பிராணன் அந்த இதை வந்து டேக் ஓவர் பண்ணி தனஞ்சயனை வந்து மறுபடி தள்ளி விட்டுருவார். ஓகே, இன்னும் கொஞ்ச காலம் வாழணும். இல்லைன்னா சில பேர்லாம் சொல்லுவாங்க உடம்பு வந்து பெருகிட்டே போகுது, அதாவது அளவுக்கு அதிகமா பருத்து கொண்டே போகுது, உடம்பு ஊதிக்கொண்டே போகுதுன்னு சொல்லுவாங்க. ஊதுதல் என்பது காற்று சார்ந்தது, நல்லா புரியும். ஊதுதல் வேற, உப்புதல் வேற. உடம்பு உப்பிட்டே போறீங்கன்னா நீங்க நல்லா சாப்பிடுறீங்க, இல்ல நல்லா உடம்பு பருமனா பல்கியா ஆகுறீங்க அப்படின்னா உணவினால் வரக்கூடியது அப்படிங்கிறது பாதிப்பே இல்லை. ஆசைப்பட்டதை நல்லா சாப்பிடுவீங்க. சில பேர் எதுவா இருந்தாலும் பாரு, ஹார்மோன் பிரச்சனைனா கூட சில பேர் வந்து உடம்பு பல்கி ஆகிடுவாங்க. அப்படி பல்கி ஆகுறதுங்கிறது வேற. ஊதுதல் காற்று தான் இங்க ஊத முடியும் இல்லையா, விசில் ஊதுறோம், எதை வச்சு ஊதுறோம், காற்று தான் ஒளியை எழுப்புகிறது. காற்றுனால வந்து ஒரு உடம்பு ஊதுது அப்படின்னா அந்த பாருங்க, காமாலையில ஊது காமாலை அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா தனஞ்சயன் வாயு வந்து உள்ளுக்குள்ள பூந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த தனஞ்சயன் வாயு வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் வந்து அவர் அமைதியை சைலண்ட் பண்ணணும் அப்படின்னா பிராணன் தான் அவருக்கான ஒரே மருந்து. அப்ப அந்த பிராணன் வந்து அவர் ப்ராப்பரா வேலை செஞ்சாருன்னா ஓகே, அந்த காமாலை அப்படி ஊது காமாலை, அந்த ஒரு விதமான வாயு, கெட்ட வாயு உடம்பெல்லாம் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். அது குறிப்பா தனஞ்சயன் வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தங்க. அதை மீண்டும் ரெக்கவர் பண்றதுக்குள்ள சில மூலிகை பச்சிலைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் வச்சிருப்பாங்க. இப்ப அதுக்கான இதுகள்லாம் வேற இல்லை. இப்ப எல்லாம் நவீன மருத்துவத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப அது மாதிரியான ஒரு நமக்கு என்ன சொல்றது, இதுதான் அப்படின்னு தெரியாம கூட வேற வேற மருத்துவத்துக்குள்ள போயிடுறாங்க. அப்ப காற்றினுடைய பாதிப்புகளில் அதுவும் ஒன்று. இப்ப மேலோட்டமா வந்து பாத்தீங்கன்னா 10 வாயுக்களை சொல்லியிருக்கிறோம். இதுல முக்கியமா 5 வாயுக்களை பத்தி நம்ம வந்து அதை எப்படி வந்து நம்ம ஆரோக்கியப்படுத்திக்கலாம், இதன் மூலமா நம்ம எப்படி ஆரோக்கியம் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிடலாங்க. இதுல வந்து பிராணன் அப்படிங்கிறத முதலாவது எடுத்துக்குவோம். ஏன்னா முதன்மை வாயுக்கள், ஏன்னா உபவாயுக்கள் எல்லாம் நம்ம அவ்வளவு பெருசா கருத்து எடுத்துக்க தேவையில்லை. ஆனா தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தணும் அப்படின்னா அதற்கென்று சில முதிரைகள், சில வழிமுறைகள்லாம் இருக்குது. நமக்கு மெயினா தேவை வந்து பிரதான வாயுக்கள் தான். அதனால இவங்களை பார்த்துக்கிட்டா போதும், அசிஸ்டன்ட்களை அவங்க பார்த்துக்குவாங்க. சரிங்களா? அப்போ பிராணன் இதுதான் முதலாவது. நம்ம முதலாவது வந்து சுவாசிக்க துவங்கிலிருந்து இருக்குன்னு சொன்னோம் இல்லையா,
அப்ப இந்த வாயுனுடைய பணிகளை பத்தி நான் அப்படியே வரிசையா சொல்லிட்டு வரேங்க. இப்ப நம்ம பஞ்சபூதங்கள் அப்படின்னு நம்ம சொன்னா என்ன சொல்லுவாங்க? ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர் அப்படின்னு சொல்றோம் இல்லைன்னா, இந்த 5 பூதங்களுடைய சேர்க்கை இந்த ஒவ்வொரு இதுலயுமே இருக்குங்க. பிராணனும் அப்படித்தான், அபானனும் அப்படித்தான், உதானனும் அப்படித்தான். நீங்க எதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் இந்த பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை வந்து இல்லாமல் இருக்காது. சரிங்களா? அப்போ எதுவும் எதுவும் சேர்ந்தா வந்து பிராணம். நான் திரும்ப சொல்றேங்க, நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? இதுல 5 தான் சுத்தி சுத்தி வரும். எல்லா ஜீவராசிகளுக்கும் எது அடிப்படைன்னு கேட்டீங்கன்னா பஞ்சபூதங்கள் தான் அடிப்படை. அப்போ அது நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குள்ள இருக்கு. அப்போ பஞ்சபூதங்கள்ல நம்ம இப்ப பார்க்கறது தசவாயுக்கள். தசவாயுக்களை காற்று தானே பிரதானமா இருக்கணும். காற்றுக்குள்ளும் பஞ்சபூதங்கள் இருக்குங்க. நல்லா புரிஞ்சுங்க. இப்ப நம்ம பார்க்கறது பிராணன். பிராணனுடைய கூட்டு பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிராணன் பிராணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா காற்றும் நீரும் சேர்ந்த போதும் பாருங்க, காற்று கூட வரும். அது கூட வந்து பஞ்சபூதத்துல எதுவோ அதை சேர்ந்த கலவை தான் அதுக்கான பஞ்சபூத வாய்ப்பாடு. இப்ப பஞ்சபூத வாய்ப்பாடுன்னு சொல்லுவதுக்கு இப்ப பிராணனுக்கு பஞ்சபூத வாய்ப்பாடு கேட்டீங்கன்னா காற்றும் நீரும். சரிங்களா? இது வந்து நம்முடைய தலைப்பகுதி தான் இதோட இருப்பிடம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? இந்த தலைப்பகுதி இருப்பிடமா இருக்கிறதுனால அனைத்து வாயுக்களுக்கும் இதுதான் தலைமை வாயு. மூச்சை உள்ள வாங்குறது, வெளியிடுவது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா எல்லா செல்களுக்குமான ஆக்சிஜன் நம்ம ஏற்கனவே சயின்ஸா நம்ம தெரிஞ்சுக்கனால ஆக்சிஜன் தான் சொல்றோம். ஆனால் ஆக்சிஜன் மட்டுமல்ல, மற்ற ஈத்தேன், மீத்தேன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் வரைக்கும் எல்லா வாயுக்களுக்குமாக உள்ளே வாங்கி தேவையான இடத்துல எவ்வளவு எவ்வளவு தேவையோ நமக்கு தெரியாது இல்லைங்களா? 21% வந்து கிரகித்துக் கொண்டு இருக்கிறதுங்க. நம்முடைய சுவாசத்துல கிரகிச்சுக்கிறோம். அதுல தேவைக்கு பயன்படுத்திட்டு மிச்சத்தை வெளியே முட்டுறோம். நம்ம சுவாசத்துல காற்றினுடைய அளவு உள்ள வாங்கி வெளியே விட்டுட்டே தான் இருக்கிறோம். அதை நம்ம நடத்திட்டே இருக்கிறோம் இல்லையா? அதே போல வந்து பாத்தீங்கன்னா பிராணன் என்பது இந்த வாதம், பித்தம், கவம் படிக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா பிராணன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாதம், பித்தம், கபத்தை எல்லாம் சீராக்குவதற்கு பயன்படக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே போல நம்ம முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிலாச்சோறு அப்படின்னு ஒண்ணு இது பண்ணுவாங்க. ஒவ்வொரு வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல இருந்து உணவு கொண்டு வருவாங்க. நைட் சொல்றேங்க, இரவுகளை வரிசையா ஒரு வட்ட வடிவில் அவங்க வீட்டு இருந்து எடுத்துட்டு இருந்த உணவு, சமைச்ச உணவா இருக்கலாம், ஏதோ அவங்க வீட்டு என்ன உண்டோ அதை வச்சுட்டு அப்படியே சுத்தி கும்மி அடிப்பாங்க. ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் எல்லாம் போகுது. அதை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த உணவை நிலா வெளிச்சத்தில் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. இது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து அன்றைக்கே வந்து தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இது மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து பிராணனுடைய சக்தி வந்து அதிகரிக்கிறது. இன்றைக்குமே வந்து பாருங்க, நிலாவுடைய ஒளி வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும். நிலவை பிடிக்காதவங்க யாராச்சும் இருக்க முடியுமா? நீங்கள் முழுமையான பௌர்ணமி வெளிச்சத்துல ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட உட்கார்ந்து தியானம் கூட பண்ணலாம். தவம், தியானம் எது பண்ணினீங்கனாலும் உங்க உடம்பு அந்த சக்தியை வந்து எடுத்துக்கொள்கிறது. குறிப்பாக பிராண சக்தி உடம்புல வந்து அதிகரிக்கிறதுங்க. சரிங்களா? அப்போ இது வந்து உடம்புக்கு மிக மிக அவசியமாக பயன்படக்கூடியது. இது ஒரு பெரிய மருத்துவம். ஏன்னா இதை வைத்துக்கொண்டு மற்ற 9 வாயுக்களை நம்ம சீர் செய்து கொள்ள முடியுங்க. அப்ப என்ன பண்ணணும்? இது பிராணன் இந்த விதத்துல வாங்கிக்கலாம். இன்னொரு விதத்துல என்ன கேட்டீங்கன்னா, அரச மரம் இருக்கு இல்லைங்களா? ஒவ்வொரு ஊர் தோறும் அரச மரம் இல்லாத ஊரே கிடையாது இல்லைங்களா? எல்லா ஊர்லயும் அரச மரம் இருக்கு. அரச மரத்துக்கு கீழே வந்து பாருங்க, இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் உட்காந்து அப்படியே கதை பேசிட்டே இருப்பாங்க ஜாலியா அப்படியே. ஏன்னா பிராணன் அவங்களுக்குள்ள எக்கச்சக்கமா போயிட்டே இருக்கு. ஏன்னா 24 மணி நேரம் பிராண காற்றை வழங்கக்கூடிய ஒரு மரம். எல்லா மரத்துக்கும் அரச மரம்னு பேர் இல்லைங்க. அரச மரம்னே ஒரு மரத்துக்கு பேர் வச்சிருக்காங்கன்னா அப்ப அதுல எவ்வளவு விசேஷம் இருக்கும் பாருங்க. குழந்தை பேர் இல்லாதவங்க எல்லாம் எதை சுத்த சொல்றாங்க? அரச மரத்தை சுத்துங்க சுத்துங்க சொல்லாங்க. ஏன்னா இந்த காற்று உள்ள போச்சுன்னா கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை எல்லாம் நீக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு வல்லமை வாய்ந்தது. கர்ப்பப்பையின் இல்ல, உடம்புக்குள்ள எவ்வளவு அசுத்தங்கள் இருந்தாலும் சரி அது எல்லாம் நீக்கி அது எல்லாவற்றையும் கிளியர் பண்ணக்கூடிய அவ்வளவு வேலை செய்யக்கூடியது. மனம், புத்தி இது எல்லாத்தையும் தெளிவாக்கக்கூடிய வல்லம் எதுக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த பிராணனுக்கு இருக்குங்க. இந்த பிராணன் எதிலிருந்து கிடைச்சாலும் ஓகே தான். அதுக்காக துளசியில் இல்லையா? துளசி வந்து 18 மணி நேரம் பிராணன் கொடுக்கக்கூடிய புங்க மரம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில வகை மரங்கள், பொங்க மரம், வேப்ப மரம். வேப்ப மரம் ஒரு 17 மணி நேரங்க. மூங்கில்
இது மாதிரி நிறைய இருக்குங்க. அந்த லிஸ்ட்ல உங்களுக்கு நான் பிற்பாடு சொல்றேன். ஏன்னா இப்ப டக்குன்னு அத்தனை மரங்கள் நினைவுக்கு வர மாட்டேங்குது. அப்போ அரச மரம் பிரதானமானதுங்க. அதை மறந்துடாதீங்க. அதை வந்து கவனத்துல வச்சுக்கோங்க. நான் சொல்றேன், திரும்ப சொல்றேன், நிலா வெளிச்சம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு பிராண சக்தி நிறைய கொடுக்கக்கூடியது. நீங்க தியானம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க, இல்ல முந்தைய காலத்து மாதிரி நிலாச்சோறு, நிலா வெளிச்சத்துல உட்காந்துட்டு அதுக்காக ப்ரேயர் பண்ணி அந்த நேர்லி ஒரு மொட்டை மாடி இருந்தா கூட அந்த இடத்த கூட பயன்படுத்திட்டு இதை நீங்க செய்யலாம். பயன்படுத்திட்டீங்க அப்படின்னு ரொம்ப அருமையா இருக்கும். பிராணம் நிறைய கிடைக்குங்க. அதுக்கு அடுத்ததா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, உதாரணம். உதாரணனுடைய பஞ்சபூதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காற்றோடு நெருப்பு சேர்ந்த பஞ்சபூத வாய்ப்பாடு இது. உதாரணன் குரல் இருக்கு இல்லையா, குரல் வெளியில எழுப்பி கொண்டு வரும் நெருப்பினுடைய ஆற்றல். பேச்சுக்கு ஆதாரமான காற்று இது. அப்போ இதைய வந்து தொப்புள், நம்முடைய நெஞ்சு பகுதி, கழுத்து பகுதி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த காற்று அடிப்படையாக வெளியில வந்து வேலை செய்யக்கூடியதுங்க. குறிப்பா சிங்குவை, அப்ப நாடிகள் இருக்குங்கன்னா, நாடிகள்ல வந்து பாத்தீங்கன்னா சிங்குவை நாடியோட வந்து சேர்ந்து வேலை செய்யக்கூடியது. சிங்குவை நாடி பலமாக இருக்க வேண்டும் என்றால் உதாரணன் அப்படிங்கிற வாயு இருக்குது இல்லைங்களா, இது வந்து சிறப்பா வேலை செஞ்சாதான், அதாவது இதோட இயக்கம், இது பரவதில்லை. காற்று என்பதை ஒரு நல்லா புரிஞ்சுக்குங்க. இது ஒரு இடத்துல இருக்கக்கூடியது இல்லை. 10 வாயுக்களுமே தனஞ்சய நீங்களாக மித்த 9 வாயுக்கள் இருக்குல்லையா, பரவி கொண்டே இருக்கக்கூடியது. அதனுடைய எல்லையில் பரவி கொண்டே இருக்கு. கம்யூனிகேஷன் வந்து இன்னொரு இடத்துக்கு படி, இந்த இடத்துல என்ன பிரச்சனையோ அதை இன்னொன்னு அடுத்த இதுக்கு கன்வே பண்ணணும். இதோட கம்யூனிகேஷன்ல வந்து ஒரு டீம் தானே இவங்க. அது என்னவோ அடுத்தடுத்த செய்தி பரிமாறுவதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் இவங்க. இதோட இன்னொன்று சயின்ஸ்ல என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இந்த செல்களுக்கு இடையில பாருங்க, நரம்பு செல்கள் இருக்கு இல்லைங்களா, நியூரான் செல்ஸ் சொல்லுவோம். நியூரான் செல்ஸுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடைவெளி இருக்கும். மற்ற செல்கள் நெருக்கமா இருக்கும். நியூரான் செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சான்ல இருந்து இன்னொரு, அதாவது ஒரு ஆண்டனால இருந்து இன்னொரு ஆண்டனாவுக்கு போறதுக்கு இடைப்பட்ட இடம் இருக்கு இல்லையா, காலி இடம். அங்க எல்லாம் என்ன இருக்குன்னு கேட்டா காற்று தான் இருக்கிறது. அப்ப செய்தி எதுலீங்க பரிமாறுறாங்க? காற்றின் மூலமாகத்தான் பரிமாறப்படுகிறது. அதை நம்ம முன்னோர்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த வாயுக்கள் எல்லாமே வந்து செய்தி பரிமாற்றுவதற்கு மிக முக்கியமாக பயன்படுகிறது. ஓகேங்க. அப்ப இது எல்லாமே வெறும் பேச்சுக்கு மட்டுமா? உதாரணம், தும்மல், இருமல், இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உதாரணங்கிற வாயு. இப்ப நம்ம உடம்புக்குள்ள தொண்டையில ஏதோ ஒரு பிரச்சனை, இதை வெளியேற்ற வேண்டும் என்றால் அதற்கான தும்மலை உண்டாக்குவது, இருமலை உண்டாக்குவது என்பது இந்த உதாரணனுடைய வேலை. அதே போல நம்ம கணீர்னு பேசுறோம். நம்ம சிம்ம குரலம், சிவாஜி கணேசன் எல்லாம் சொல்றாங்க. இன்னும் சில பேச்சாளர்கள் இருக்கிறாங்க, வலம்புரி ஜான், பேச்சாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அறிஞர் அண்ணாதுரை, நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு அத்தனை பேர் ஞாபகத்துக்கு வரல. அப்ப குரலால் பேர் வாங்கணுங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய குரலே வந்து பாத்தீங்கன்னா கர்ஜிக்கிற மாதிரி இருக்கு. குரலால் அடையாளப்படுத்தக்கூடிய அனைத்துக்கும் யாரு வந்து இதுன்னு கேட்டீங்கன்னா அது உதாரணங்கிற வாயு தான். அவங்க இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கைப்பிச்சா வேலை செஞ்சிருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே. இதை வந்து இந்த உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து ஆரோக்கியமா வச்சுக்கலாம். உதாரணனுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம நெஞ்சு பகுதியில பாத்தீங்கன்னா பாருங்க, நெஞ்சு குழிக்கு மத்தியில, அதாவது 2 மார்புக்கும் இடைப்பட்ட பகுதின்னு சொல்லுவாங்க. 2 மார்புக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதி. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு வர்ம புள்ளி இருக்குங்க. அக்குபஞ்சர்லயும் அங்க ஒரு முக்கியமான புள்ளி இருக்குது. உங்களுடைய கட்டை விரலால இந்த இடத்துல லேசா மிக லேசாக தினமும் அழுத்தம் கொடுத்துவாங்க. எவ்வளவு நேரம் கொடுக்கலாம்? சும்மா 2 நிமிஷம். 2 நிமிஷங்கிறத நான் கூட அதிகமா சொல்றேன். உங்களுக்கா ஒரு ஃப்ரீ டைம் கூட அழுத்துங்க. அந்த மாதிரி தினம் அழுத்தி கொண்டு வந்தால் உதாரணம் கிளம்பி வரக்கூடிய இடத்துக்கு மத்திய பகுதி, வயிற்றுக்கும் நம்முடைய தொண்டை பகுதி, குரல் இல்லையா, இதுக்கும் இடைப்பட்ட பகுதி இது. ஆனா தூண்டுவதற்கு ரொம்ப முக்கியமான இடம். உதாரணத்துக்கு இது மட்டும் போதுமான்னு கேட்டீங்கன்னா, உதாரணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேன் இருக்குது இல்லைங்களா, தேன் பிளஸ் வசம்பு பொடின்னு சொல்லுவாங்க. பிள்ளை வளர்த்தின்னு பேருங்க வசம்பு. அதைய சும்மா நான் சொல்றது வந்து இது எல்லாம் தினமே சாப்பிட்றாதீங்க. இப்ப ஏன்னா நம்ம ஆளுக்கு சொல்றதுக்கே பயமா இருக்கு. ஒண்ணு நல்லதுன்னு சொன்னா அதையே அளவுக்கு அதிகமா செய்து ஒரு பாதிப்பு உண்டாக்குற அளவுக்கு வச்சுக்கிறது, அப்படிலாம் பண்ணக்கூடாது. இது சும்மா குரல் வந்து எப்பாவது ரொம்ப டல் அடிக்குது, குரலே ரொம்ப சோர்வா இருக்கு, பேசுறதுக்கே தெம்பு இல்லைன்னு இருப்பீங்க இல்லையா, அப்ப மட்டும் பண்ணுங்க. என்ன பண்ணணும்? வசம்பு பொடி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், வாங்கிக்கங்க. சும்மா 2 பிஞ்ச் அளவுக்கு எடுத்துங்க, கொஞ்சம் தேனை கலந்து சும்மா நாக்கில் டேஸ்ட் பண்ணுங்க. பண்ணுனீங்கன்னா போதுங்க, உதாரணம் வந்து ரெக்கவர் ஆயிருதுங்க. ரைட், இதை முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 3வது வந்து வியானன் அப்படிங்கிற ஒரு காற்று இருக்குங்க. வியானன் தொழில் காற்றுன்னு சொன்னோம் இல்லையா, நம்முடைய இருதயத்தை துடிக்க வைப்பது. தமருக வாயுன்னு பேருங்க.
தமருகம் அப்படிங்கிறது ஒரு ட்ரம்ஸ் மாதிரி. இந்த சிவபெருமானுடைய கையில உடுக்கையில தமருகம்னு பேருங்க. டம 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 டமன்னு அடிச்சிட்டு இருக்கு. அதோட எது சிம்பிள்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஹார்ட் இடைவிடாமல் துடித்து கொண்டே இருக்குது இல்லைங்களா? அந்த தமருக வாயு இதனுடைய வாய்ப்பாடு காற்றும் காற்றும். காற்று பிளஸ் காற்று பஞ்சபூதத்துல இதோடைய இதுல வந்து வேலை செய்யுது. வாயுக்கால் அப்படின்னு ஒரு வாயு வாயு சம்பந்தமான இன்னொரு பேர். வாயு எல்லா பக்கம் நகர்த்திட்டு போகுது இல்லைங்க. இப்ப வாய்க்கால் சொல்லுவோம், தண்ணி ஓடக்கூடிய பாதைகள்லாம் வாய்க்கால் இல்லையா? அதே போல காற்று ஓடக்கூடிய இதுக்கு வாயு வாயுக்கு சொல்லுவீங்க, வாயு கால் அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க. உடம்பு முழுவதும் எல்லா பக்கம் வேலை செய்வது இதனுடைய முக்கியம். எல்லா பக்கம்னா என்ன? ரத்த ஓட்டத்தை கொண்டுட்டு போறது, சத்துக்கள் எல்லாம் கொண்டுட்டு போறது, கழிவுகளை வந்து ரெக்கவர் பண்ணி ஒரு டிரான்ஸ்போர்ட்ல என்னெல்லாம் இருக்குங்க. ஒரு வண்டி இங்கிருந்து போகும்போது என்னெல்லாம் எடுத்துட்டு போகும். அங்கிருந்து வரும்போது என்னெல்லாம் எடுத்துட்டு வருமோ அதை கொண்டு வரும் இல்லையா? அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய வாயு ஆச்சுங்களா? இதற்கு நிலையான இடம் இல்லை. உடம்பு முழுவதும் இவர் அப்படி சுத்தி சுழன்று வேலை செய்வார். இருந்தாலும் இருதயத்தை இவருக்கான ஆதாரமாக சொல்லப்படுகிறது. நம்முடைய சித்தர் பெருமக்கள் இருந்து இவங்க வந்து சொல்லக்கூடிய இவருக்கு தனி இடம் இல்லை. ஆனா இருதயத்தை ஆதாரம். ஏன்னா இங்கிருந்து தான் அது கிளம்பி எல்லா பக்கம் அதுக்கான வேலை நடக்கிறதுனால. அதே மாதிரி மூளையிலிருந்து தகவல்களை வந்து எல்லா பக்கம் அனுப்புறது. இப்ப மூளையிலிருந்து ஒரு செய்தி ஒரு ஒரு காலில் ஒரு எறும்பு கடிக்குது, கொசு கடிக்குதுன்னு அதோடைய தகவல் வந்து உடனே எடுத்துட்டு போகும். அதே மாதிரி என்னுடைய கை விரல்களை பாருங்க, பசிக்கணும், நான் பேசணும். இந்த மாதிரி ஒரு தகவல்கள் எல்லாம் வந்து உடனே கட்டளையாக வெளியிடுவதற்கான இந்த மெசேஜ் இருக்கு இல்லையா? ஒரு மெசஞ்சருங்க வரும், எல்லா பக்கம் கொண்டு போவார். அங்க இருக்கிறதெல்லாம் திருப்பி கொண்டுட்டு வரக்கான ஒரு டிரான்ஸ்போர்ட்ல என்ன வேலை, அதைத்தான் சுருக்கமா சொன்ன பாருங்க. ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு என்ன வேலை உண்டோ அதை அனைத்தையும் செய்வார்கள். இப்ப வியாழனை வந்து எப்படி சரி செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, மூச்சை அடக்கி செய்யக்கூடிய பயிற்சிகள் அனைத்தும் வியாழனை நன்கு வேலை செய்கிறது. ஏங்க இதோட மூலக்கூறு என்ன? காற்றும் காற்றும் சேர்ந்தால் வியாழன் இல்லையா? அப்ப காற்றை அடக்கி வைத்து, இப்ப மூச்சு காற்றை அடக்கி செய்யக்கூடிய பயிற்சி என்னங்க? பிராணாயாமம், நாடு சுத்தி, இதெல்லாம் இருக்குங்க, பஸ்தரிக்கா, இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு விதமான பயிற்சிகள் வந்து இருக்கு. இப்போ ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா தனித்தனியா நிறைய பயிற்சிகள் எல்லாம் கத்திருப்பாங்க. சில பேர் ஆன்மீக அமைப்புகள் எல்லாம் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் மூச்சு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா பிரதானமாக அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஃபேவரேட் இருக்கும். கத்து வச்சிருப்பீங்க. என்ன சில பேர் கத்து வச்சிருப்பாங்க, செய்ய மாட்டாங்க. அது மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா? இந்த வியாழனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை சிறப்பாக இயக்குவதற்கு ஒரே வழி, இதுக்கு வேற மாற்று இல்லை. என்ன கேட்டீங்கன்னா, நீங்க நாடி சுத்தி பண்ணலாம், பிராணாயாமத்தை ஏதோ ஒரு பயிற்சி பண்ணலாம். எந்த ஒன்றும் தினமும் 2 வேலை செய்ய சொல்றாங்க. பிராணன் எல்லா பக்கம் டிராவல் ஆகணும். அதாவது வியாழன் எல்லா பக்கம் வந்து சிறப்பா வேலை செய்வதற்கு இதுக்கு எந்த ஒரு பயிற்சி போதுமானதுன்னு சொல்றாங்க. உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து நீங்க ஏதோ ஒரு பயிற்சி, மூச்சு பயிற்சியில மூச்சுல என்ன கண்டிஷன் என்னங்க? மூச்சு காற்றை நிறுத்தி வைத்து செய்யக்கூடிய பயிற்சி, கும்பகம் செய்து செய்யக்கூடிய பயிற்சி. அது எவ்வளவு நேரம்லாம் இல்லை, ஒவ்வொருத்தருடைய கெப்பாசிட்டியை பொறுத்து ஒவ்வொருத்தனால வந்து எவ்வளவு நேரம் மூச்சை ஹோல்டு பண்ண முடியுது. அது எந்த பயிற்சியா இருந்தாலும் சரிதான். மூச்சை கொஞ்சம் ஹோல்டு பண்ணி செய்யக்கூடிய பயிற்சி யானை சிறப்பாக இயங்க வைக்கிறது. ரைட். அதுக்கு அடுத்ததுங்க சமானன். சமானன் அப்படிங்கிற ஒன்றை நம்ம பார்த்துருவோம். சமானன் அப்படின்னா இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா நிரவு காற்று அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. சமான வாயுக்கு நிரவுதல் அப்படின்னா நம்முடைய வயிற்று பகுதி, தொப்புள் பகுதி இருக்குது இல்லைங்களா? இங்கதான் செரிமானம் எல்லாம் நடக்கக்கூடியது. இடதையும் வலதையும் சமமாக வைத்துக் கொள்ளக்கூடியது. நம்ம உடம்புல லெப்ட் ரைட் இருக்குது இல்லைங்களா? சில பேர் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடாவே போவாங்க. பைக் ஓட்டும் போதெல்லாம் பாருங்க, சில பேர் அப்படியே ஒன் சைடு இப்படியே போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு ஹேபிட் சில பேர்த்துக்கு எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஏதாவது ஒரு பக்கமாக சமமாக இல்லாமல் இருப்பது சமான வாயுடைய பாதிப்பு. நீங்கள் உட்காரும் போது கூட நேரா உட்காருங்க, நேரா பார்க்கிறீங்க, நேரா செயல்படுறீங்க அப்படின்னா சமானன் உங்களுக்குள்ள எல்லா வேலையும் சமமாக வைத்துக்கொள். பாருங்க, உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்களை ரத்தத்தில் கலக்கணும். இது சமானனுடைய வேலை. இதை டிரான்ஸ்போர்ட்டர் எடுத்துட்டு போய் பார்க்கறது வியாழனுடைய வேலைங்க. இந்த சத்துக்களை பங்கிட்டு தருவது, சமமாக பங்கிடுவது அப்படின்னு பேரு. அதுக்குதான் சமானனே பேர். இந்த சம பங்கீடு செய்வதில் இவர் ரொம்ப முக்கியமானவர். இவருடைய வேலையே அதுதான். ஆக இவருடைய பஞ்சபூத வாய்ப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா காற்றும் ஆகாயமும். பாருங்களேன், இன்னொரு பியூட்டி. ஆகாயம் இப்படி எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கும். எல்லாருக்கும் ஒரே ஆகாயம் தானே. உங்களுக்கு ஒரு ஆகாயம், எனக்கு ஒரு ஆகாயமா? எல்லாத்துக்கும் ஒண்ணு. எல்லா ஊருக்கும், எல்லா நாட்டுக்கும், என் நாட்டவருக்கும் இல்லைங்களா, எந்த மொழி பேசுறவருக்கும் ஒரு ஆகாயம் தானே.
அப்போ சமம்னா எல்லாமே சமம் தான். அப்ப சமான வாயுக்கு மூலக்கூறு வாய்ப்பாடை பாருங்க, ஆகாயம். காற்று பிளஸ் ஆகாயம். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து எல்லா நாடிகளையும் வந்து பாத்தீங்கன்னா புருடன் அப்படிங்கிற ஒரு நாடியோட தச நாடிகள புருடன் அப்படின்னு ஒரு நாடி இருக்குங்க. அவர் கூட சேர்ந்துதான் இது வேலை செய்வார். இவருடைய சமம் வந்து என்ன, சமானனுடைய வாயுடைய வேலையை வந்து பாத்தீங்கன்னா சத்துக்களை எடுத்தது போக மிச்சத்தை எங்க தள்ளணும். சத்துக்களை எடுத்தா மிச்சம் என்ன, சக்கை தானே. சக்கையை தள்ளணும், சத்துக்களை சேர்க்கணும். இதுல ரெண்டு பக்கம் ரெண்டு தராசு மாதிரி. சத்து அப்படின்னா இந்த பக்கம் தள்ளு, சக்கைன்னா இந்த பக்கம் தள்ளுன்னு கரெக்டா ஒரு நடுநாயகமாக இருந்து வேலை செய்வார். இவர் கரெக்டா வேலை செஞ்சாதான் நல்லது. ஏன்னா இவருடைய இருப்பிடம் எங்கீங்க, தொப்புள் பகுதி. நம்ம உடம்புல இருந்து பாருங்க, தொப்புள் என்பது தோராயமாக பாருங்க, அக்யூரேட் கிடையாது. நம்முடைய கால்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் இருக்கக்கூடிய தூரத்துல தொப்புள் என்பது கொஞ்சம் மேல இருக்கு. அதாவது கால்கள் கொஞ்சம் நீளம் தானே நமக்கு எல்லாத்துக்குமே. கால்கள் நீளமா இருக்கிறதுனால நடுமைய பகுதின்னு சொல்ல முடியாது. அதாவது நடுப்பகுதி தொப்புள் அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் மேலதான் இருக்கு. ஆனா உடம்ப பொறுத்த வரைக்கும் மனிதன் எதை மையமாக கொண்டு வாழ்கிறான்னு கேட்டீங்கன்னா வயிற்றை மையமாக கொண்டு வாழ்கிறான். மையம் சாப்பிடும் தானே, ஆதாரம் எது, வயிறு தானே ஆதாரம். அப்போ வயிறு என்பது ஆதாரமா இருக்கனால அங்க சமானன் என்கிற வாயு அங்கே வயிறு நிலை கொண்டு இருக்கிறது, அந்த இடத்துல பரவி இருக்கிறதுங்க. அப்ப அவர் என்ன செய்யறாரு, சத்துக்களை மேல வச்சுக்க, சக்தியை கீழே தள்ளு. எங்க வச்சிருக்காரு ஒரு ஃபில்டரை. அப்போ அது மாதிரியான வேலைகளை அவர் செய்து கொண்டு இருக்கிறார் வச்சுங்களா. அப்ப இவருடைய இது வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டதுன்னா நல்லா கவனிச்சுக்கங்க. சமானன் வாயு பாதிக்கப்பட்டால், இன்றைக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து வாயு பிடிப்பு உண்டாகுதுல்ல, நரம்பு பிடிச்சுக்குது, சதை பிடிச்சுக்குது, அங்கங்க அங்க கிராம்புகளை வருது. அதுலயும் பாத்தீங்கன்னா இன்றைக்கு இணையதளங்கள்ல, அதாவது அமேசான் மாதிரி நிறைய தளங்கள்ல அந்தந்த இதுக்கெல்லாம் மசாஜர்கள்லாம் புதுசு புதுசா கருவிகள்லாம் விற்கிறாங்க. பிளக்இன் பண்ணிட்டு அங்கங்க அங்கங்க, ஏன்னா வாயு பிடிச்சிச்சா நீங்க எதை யூஸ் பண்ணுங்க, வலிக்குதா எதை யூஸ் பண்ணுங்க. இந்த வலிகள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா சமானன் அப்படிங்கிற வாயு மிஸ்டேக்னால வர பிடிச்சுக்குது. சமமா இருந்தா எங்கேயும் பிடிக்க கூடாது இல்லையா. ஏன்னா உடம்புனா ஃப்ரீயா இருக்கணும் இல்லைங்களா. எங்காவது பிடிச்சிக்குதுன்னு என்ன அர்த்தம், பிடிச்சிக்குது அப்படின்னாலே வந்து சமமா இல்லைன்னு அர்த்தம். அதாவது ஒரு பக்கம் நல்லா இருக்கு, ஒரு பக்கம் சமமா இல்லை அப்படின்னா இது சமானன் வாயுடைய பிரச்சனை. ரைட், இதை வந்து சரி பண்றதுக்கு என்ன பண்றது. இதைய சரி பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமான வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, சமானனை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு பாதிப்புல இருக்கிறீங்களோ அது உங்களுடைய மெஷர்மெண்ட்டுங்க. இப்ப அளவுக்கு அதிகமா எனக்கு கேஸ் ட்ரபிள் தொந்தரவு இருக்கு, வாயு தொந்தரவு இருக்கு அப்படின்னு சொல்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களை வாரத்தில் ஒரு நாள் முழுவதும் வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கு சொல்றாங்க. வாரத்துல இல்லைங்க அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை, எப்பாவது ஒரு காத்தா சிரமங்களை சந்திக்கிறீங்கன்னா 15 நாளைக்கோ இல்ல மாசத்துக்கு ஒருக்கா வந்து ஒரு நாள் முழுவதும் முன்னா நண்பு வெறும் வார்ம் வாட்டர். நல்லா புரிஞ்சுங்க, பச்சை தண்ணி குடிச்சீங்கன்னா மேலும் வந்து பாத்தீங்கன்னா வாயு தொந்தரவு இருக்கும். வார்ம் வாட்டர்னா மெல்லிய இளம் சூடான தண்ணீர், அந்த தண்ணீரை குடிச்சீங்கன்னா இந்த வாயுக்களை சீக்கிரமே நகர்த்தி விடும். இது ஒரு பயிற்சிங்க, சமானனை சரி செய்து கொள்வதற்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமானனை சரி செஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு ரொம்ப சுலபமான வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முத்திரை ஒண்ணு இருக்குதுங்க. இது டைரக்டா அது கூட வேலை செய்யக்கூடிய சமானன் முத்திரைகள் என்னங்க, கட்டை விரலோட மத்த 4 விரலையும் வந்து ஒண்ணு சேர்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கு முத்திரைக்கு பேர் என்னங்க, சமான முத்திரை அப்படின்னு பேரு. கட்டை விரலோட மத்த எல்லா விரலும் ஒண்ணு சேர்த்துக்கிறதுங்க, அவ்வளவு. இதை பண்ணுனா என்னன்னு கேட்டீங்கன்னா இது சமப்படுத்துறது தானே. இப்ப என்ன பண்ணீங்க, கட்டை விரல் கூட மத்த எல்லாத்தையும் கொண்டு சமப்படுத்துறீங்களா முத்திரையில. இதை பண்ணும்போது அது சரியாகுது. என்ன ஒரு பியூட்டி பாருங்க, பஞ்சபூதங்கள் எல்லாத்தையும் சமன்படுத்தக்கூடிய வேலையை அது செய்யும்போது நம்ம விரல் ஒவ்வொன்றும் ஒரு பஞ்சபூதம் தாங்க. ஆகாயங்கிறது நெருப்பு, காற்று, ஆள்காட்டி விரல் காற்று, நடுவிரல் என்பது ஆகாயம், மோதிர விரல் வந்து மண், சுண்டு விரல் என்பது நீர். இப்ப இந்த 5 ஒண்ணு சேர்த்துட்டீங்கன்னா சமப்படுத்துறீங்களா. சமப்படுத்துவதன் மூலமாக சமான வாயுவை சரி செய்ய முடியும். ஓகேங்களா. ஆக என்ன சொல்லியிருக்கிறோம், இதுக்கு 2 சொல்லியிருக்கிறோம். ஒன்று, வாரத்தில் ஒரு நாள் ரொம்ப தீவிர பிரச்சனை இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு நாள் உபவாசம், வெறும் தண்ணீர் மட்டும் சாப்பிடுறது, இதமான சூடு இளம் சூடுல தண்ணீர் குடிக்கிறது. அதுக்கப்புறம் முத்திரை பயன்படுத்துறது. கடைசியா என்ன இருக்குங்க, அபானன் கடைசி, அதாவது பிரதான வாயுக்கள் 5வதா நம்ம பார்க்கக்கூடியது அப்பானன். இவங்களுக்கு பாருங்க பேரு வந்து மலக்காற்று, அதாவது மோசனம் வந்து வெளியில தள்ளுது, யூரினோ மோசனம் கழிவுகளை வெளியேற்றக்கூடியது அப்படிங்கிறது இவரை நம்ம பார்க்கிறோம். பொதுவாகவே உடம்பை விட்டு வெளியே ஏற வேண்டிய அனைத்தையும் நிர்வாகம் பண்ணக்கூடியது. உடம்பை விட்டு என்னெல்லாம் வெளியேறும்,
யூரின் மோஷன் மட்டுமா? வேர்வை வெளியில போகணும் இல்லையா? அதே மாதிரி காற்று இருக்கு இல்லைங்களா? நம்ம காது இரண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா காது ரெண்டுமே உஷ்ணத்தை வந்து பாத்தீங்கன்னா தேவையற்ற உஷ்ணத்தை வெளியேற்றக்கூடிய வேலை செய்யுது. நவதுவாரங்கள் அனைத்துமே வெளியில இருக்கக்கூடிய சூழ்நிலையோட பொருந்தி நமக்கு எது எல்லாம் வேண்டாமோ வேண்டாங்கிறது வெளியில தள்ளணும். வேண்டாங்கிறது அதாவது இந்த உடம்பை விட்டு வெளியேற்ற வேண்டியதை வெளியில தள்ளணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் அபானன் அப்படிங்கிறவர் தான் முக்கியமான ஆதாரங்க. இவருடைய பஞ்சபூத வாய்ப்பாடுன்னு கேட்டீங்கன்னா காற்றோடு மண் சேர்ந்தது இவருடைய பஞ்சபூத வாய்ப்பாடு. சரிங்களா? இவர் மெயினா வந்து தொப்புள் இருந்து கீழ்ப்பகுதி, தொப்புள் இருந்து அடிவயிறு, ஆசனவாய், என்ன சொல்றீங்க, சிறுநீர் பாதையும் ஆசனவாய் பகுதி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அபானன் அப்படிங்கிற ஒரு வாயு டிராவல் பண்ணக்கூடிய, அதாவது அங்க ஆட்சி செய்யக்கூடிய வேலையை வந்து அபானன் செய்யுதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கழிவுகளை வெளியேற்றுவது. அதே மாதிரி தசைகள் இருக்கு, மசில்ஸை வந்து பாத்தீங்கன்னா கட்டமைத்து வைத்திருப்பது இவருடைய வேலை. அப்பானனுக்கு இன்னும் கூடுதலாக பல வேலைகள் இருக்கு. உடம்பை சுத்தமாக பராமரிப்பது. ஆமா, இப்போ இதெல்லாம் கழிவுகளை வெளியேற்றினா தானே அது சுத்தமா பராமரிக்க முடியும். ஆக எத்தனை வேலைகளை வந்து செய்யக்கூடிய வேலை வந்து அது செய்யுதுங்க. அதே மாதிரி உடம்புல எந்த இடத்துல அசுத்தங்கள் சேர்ந்தாலும் அதை உடனடியாக நீக்குவதற்கு வந்து போயிடுவாரு. ஏன்னா இவருடைய வேலை என்னங்க? இவர் கழிவு காற்று தான் இவருடைய பேரேங்க. அதாவது மழைக்காற்றுன்னு வச்சிருந்தா கூட இவருடைய வேலை என்ன? கழிவு காற்று, கழிவுகளை வெளியேற்றக்கூடிய காற்று. கழிவு காற்றுன்னு இவரே கழிவு இல்ல, கழிவுகளை இவர் வெளியேற்றுவார். ஆச்சுங்களா? ரைட். இவருடைய இதுல வந்து பாருங்க, இந்த காற்று வந்து பாதிக்கப்படுறது அப்படின்னா சில சிம்டங்கள் வந்து சொன்ன மசில்ஸ் எல்லாம் வந்து டைட்டா பிடிச்சிக்கும், மலச்சிக்கல் ஏற்படும், சிறுநீர் பாதையில பிரச்சனை உண்டாகும், சிறுநீர் நல்லா போகாது, மலம் சரியா போகாது. அதாவது உடம்பை விட்டு போகாம உடம்புக்குள்ளேயே சிலதெல்லாம் தேங்கிக்கிறது அப்படின்னா இதெல்லாமே அபானன் அப்படிங்கிற வாயுனால வரக்கூடிய பிரச்சனை. சுகப்பிரசவம் நடக்கவில்லை என்றால், நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், சுகப்பிரசவம் நடக்கிறதுக்கு இந்த வாயு உதவி செய்யுது. அது நடக்கவில்லை என்றால் இந்த வாயில குளறுபடிகளாக இருக்கலாம். அதே மாதிரி ஆசனவாய் சுருங்கி விதியில் ஏற்படக்கூடிய சிரமம், அது இதுதான் காரணம். அப்ப இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஓகே, சரி மேடம், யாரோ பேசுறீங்க, ப்ளீஸ். டைம் ஆயிடுச்சுங்களா? இல்லைங்க ஐயா, மியூட் போட்டுட்டேங்க ஐயா. நீங்க பேசலாம். ஓகே, பாருங்க, இந்த அபானன் அப்படிங்கிற ஒரு வாயு சரியாக இயங்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, தினசரி வந்து பாத்தீங்கன்னா கழிவு வெளியேறக்கூடிய நேரத்தை நாம கரெக்டா, இப்ப காலை கடனே வச்சிருப்பாங்க, அந்த காலையில் வெளியேற்றக்கூடிய வேலைகளை, அந்த கழிவுகள் வெளியேற்றத்தை முறையாக செய்து விடுவது. அதை பண்ணிட்டீங்கனாலே தேங்காய் அபானன் வெளியேற்ற வேண்டிய வேலை செய்யக்கூடியது இல்லையா? அதை கரெக்டா செஞ்சிடலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு அதிகமான பருப்பு வகைகள், மாவு வகைகள் நிறைய சேர்த்துட்டு இருக்கிறோம். நம்முடைய உணவு முறைகள் மாறிடுச்சு. ஏன்னா இன்றைக்கு தினம் இட்லி தோசைங்கிற மாதிரி எல்லாம் முதல்ல இல்லை. நார்ச்சத்துள்ள காய்கறிகள் எல்லாம் எதுவும் நம்ம இன்னைக்கு அதிகம் பயன்படுத்தாதனால என்ன கேட்டீங்கன்னா ஒவ்வொரு உடலிலும் வந்து பாத்தீங்கன்னா அசுத்த வாயுக்கள் நிறைய சேர்ந்துட்டு இருக்கு. குறிப்பா அவானுக்கு வெளியே போகாம உள்ளே தேங்குச்சுன்னா நோய் தானே. அப்போ இதையெல்லாம் சரி செய்வதற்கு என்று ஒரு எளிமையான வழி என்பது ஒன்று இருக்கிறதுங்க. யாருக்கெல்லாம் அதிகம், அதாவது அபானன் வந்து அதிகமா தேங்கி இருக்கிறது, மலம் சரியா கழியல, இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு இருந்ததுன்னா பாருங்க, முத்திரைகள்ல ஒண்ணு பயன்படுத்தலாங்க. இது வந்து நல்ல காற்றை உடம்புக்குள்ள அதிகம் பண்ணக்கூடிய சின் முத்திரை ஒண்ணு. இதை நீங்க பயன்படுத்திடலாங்க. அதற்கப்புறம் எலுமிச்சை இருக்குதுங்களா, எலுமிச்சை சாறை பிழிந்து வார்ம் வாட்டர்ல தினமும் வந்து சீரகம் சேர்த்து பயன்படுத்துவது. எலுமிச்சை சாறு சீரகம் சேர்ந்து வார்ம் வாட்டர்ல இளம் சூடான தண்ணீர், இதுல வந்து தினம் வந்து இந்த மலச்சிக்கலா இருக்கலாம், அடி வயிற்றுல வந்து காற்று அடைத்து கொண்ட மாதிரி இருக்கலாம். ஏன்னா அப்பான்னு இருக்கக்கூடிய இடம் எதுங்க? தொப்புல இருந்து. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடமா இருந்தா நீங்க இதையெல்லாம் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த வாயு என்பது எளிதாக வெளியேறும். அதே மாதிரி ஓமம், அபானன் வந்து தேங்காம வெளியேற்றக்கூடியதில் ஒரு சிறந்த பங்கு வகிக்கக்கூடியது. வெள்ளைப்பூண்டு, இதெல்லாமே உடனுக்குடனே வந்து பாத்தீங்கன்னா மழைக்காற்றை வெளியே அனுப்பக்கூடியது. நீங்க எந்த விதத்துல வேணாலும் ஓமத்தை சமையல் சேர்த்துட்டாலும் சரி, தனியா வந்து ஓம வாட்டரா தயாரித்து சாப்பிட்டாலும் சரி, ஓகேங்களா? ஓகே, இதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு வந்தீங்கன்னா 5 வாயுக்களை, பிரதான 5 வாயுக்களை நீங்கள் ஒழுங்குபடுத்திக்கலாங்க. அதுக்கப்புறம் மற்ற இருக்கக்கூடிய துணை வாயுக்கள் இது ஒழுங்காகும் போதே அதெல்லாம் தானே ஒழுங்காயிடும். தேவைப்பட்ட மறுபடியும் இன்னொரு செஷன் கூட நம்ம அதுக்காக வச்சுக்குவோம், அதையும் நம்ம சேர்த்து பார்த்துக்கலாங்க. ஓகேங்க,
மிக்க மகிழ்ச்சி. இந்த செஷனை நம்ம இதோட நிறைவு செய்திக்கலாங்க. அன்பே சிவம். ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க. ஓகே, செஷனை முடிச்சிடலாங்க. இதை கேள்வி இருந்தா கேட்டுக்கலாங்க, இல்லை செஷன் நிறைவு பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் ஐயா. ரோசரி அம்மா. வாழ்க வளமுடன்மா. ஐயா ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. மிகவும் சிறப்பு. மிக அருமையாக வந்து தசை வாயு பத்தி எங்களுக்கு மிக தெளிவா வந்து விளக்கம் கொடுத்தீங்க. அதாவது காயமே வெறும் பொய்யடா காற்றழுத்த பையடா அப்படின்றதுக்கான அர்த்தத்தை மிக அருமையா எங்களுக்கு கொடுத்தீங்கய்யா. ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து அது இறக்குற வரைக்கும் அந்த காற்று உடம்புல எப்படி தசைவாயு அதோட உறுப்புகள் எப்படி பயன்படும் அப்படின்றத வந்து மிக அழகா எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அந்த 10 வாயுவும் ஒன்றோட ஒன்று தொடர்புடையது அப்படின்றதையும், அதுல முக்கியமான பிரதான வாயுவா 5 வாயுக்கள் இருக்கு. அது வந்து பிராணன், சமானன், உதானன், வியானன், அபானன் அப்படின்றதையும், அந்த ஒவ்வொரு வாயுக்களுக்கான அந்த முக்கியத்துவம் என்ன, அந்த முக்கியத்துவத்துல வந்து அது தலைப்பகுதியில அந்த கன்வர்ஷனல் நடக்கிறதுக்கு நமக்கு பயன்படுது. சமானன் வந்து பசிய தூண்டுறதுக்கும், வியானன் வந்து சத்துக்களை சமமா பங்கிட்டு கொடுக்கறதுக்கும், உதானன் வந்து நம்ம குரல் வளத்தை, அதாவது நம்ம தொப்புள் புள்ளியில இருந்து நம்ம குரல் வளத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கும், அபானன் வந்து கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும் பயன்படுதுன்றத மிக தெளிவா ஒரு எடுத்துக்காட்டோட எங்களுக்கு விளக்கி கூறினீங்க. அதே மாதிரி துணை வாயுக்களை பத்தியும் வந்து மிக அழகா கொடுத்தீங்க ஐயா. தேவதத்தன், நாகன், கூர்மன், கிரிகன், தனஜெயன் அப்படின்னு. ஆனா இதோட முக்கியமான பங்குகளை பத்தி எங்களுக்கு மிக அழகா விளக்கி கூறியமைக்கு மிக்க நன்றி ஐயா. ஐயாவை அனைவரும் வாழ்த்திடலாம். மெய்யரி சுகுமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். மெய்யரி சுகுமார் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க ஐயா கேள்வி கேட்கறதுக்காக. நான் அன்மியூட் கொடுக்குறேன். அறிவிப்புகள் சொல்லிட்டு நம்ம கேள்வி பதில் போயிடலாமா? 2 நிமிஷம் ஐயாவும் கொஞ்சம் ஓய்வு. சரிங்கம்மா, ஓகே. சில முக்கிய அறிவிப்புகள். அடுத்த நிகழ்வாக இரவு 8:30 மணிக்கு இறை ஆசிரியர் இறை மதனையா அவர்களின் தற்சோதனை நிகழ்வு உள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். நாளை காலை அதிகாலை 4:30 மணி முதல் எப்பொழுதும் போல அனைத்து நிகழ்வுகளும் நடைபெறும். காலை 9 மணி மற்றும் மாலை 3 மணி சிறப்பு தவங்களும் நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். நாளை காலை 10 மணிக்கு அம்மா ஒரே நிமிஷம். நாளை காலை 10 மணிக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஐயா. எல்லாருமே வந்து இந்த மீட்டிங்ல கலந்துக்கணும். நாளை காலை 10 மணிக்கு. ஓகேங்கம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. சவேல் ஐயா, சவேல் ஐயா அன்மியூட் கொடுத்துருக்கேன், பேசுங்க. ரொம்ப வாழ்க வளமுடன்மா. வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருந்தது ஐயா. இந்த 5 வாயுக்களை சொன்னீங்க, அதுவும் எவ்வளவு சிம்பிளா அதனுடைய உதாரணங்களோட சொன்னீங்க. லாஸ்ட்ல 3 எனக்கு புரிஞ்சுது. விமானன், சமானன், அபானன் புரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் 2 சொன்னீங்களையா, அதுக்கு என்னன்னு சொல்லுங்க ஐயா. அதை நான் அட்டன் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் 2 என்னங்கய்யா? பிராணன், பிராணன், உதானன், வியானன், சமானன், அபானன். அந்த பிராணன் எதுக்கு ஐயா யூஸ் ஆகுது? பிராணன் நம்ம ஃபுல்லா சுவாச உடம்பு ஃபுல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. பிராணன் தான் பிரதானமான வாயுங்கய்யா. அதுதான் முதலாவது நம்ம உடம்புக்குள்ள உள்ளே போகுது. சுவாசத்தின் வழியாக உள்ள போறது இல்லாம மற்ற 9 வாயுக்களை உருவாக்கும் பணியும் அதுதான் செய்கிறது. சரிங்க ஐயா. 2வது வாயு ஒண்ணு சொன்னீங்க. 2வது வந்து பாத்தீங்கன்னா உதானன், வியானன், சமானன், அபானன். உதானன் மட்டும் சொல்லுங்க ஐயா. அதான் போதுங்க ஐயா. உதானன் என்பது ஒரு குரலை வெளிப்படுத்துவதற்கானது. நம்முடைய தும்மல், இருமல், அதாவது கழிவுகளை வந்து மூக்கின் வழியா, வாய் வழியா வெளியில ஏதாவது தள்ள வேண்டியது இருந்தா கூட உந்தி தள்ளுவது அப்படின்னு சொல்லுங்க.
உந்தி வெளியில தள்ளக்கூடியது. குரலும் அப்படித்தானே வெளியில கொண்டு வருது இல்லையா? அது மாதிரி உந்தி, அதாவது நம்முடைய தொப்புள் பகுதியில் இருந்து மேலே கொண்டு வந்து வெளியே அனுப்புது. அதனால அதுக்கு உதாரணம் அப்படின்னு பேரு. சரிங்க ஐயா, ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. ரொம்ப நீங்க சொன்ன ஒவ்வொரு இதுவும் சமான முத்திரை 5 விரல்லே அந்த 5 பஞ்சபூதங்கள் கட்சின்னு சொல்றீங்க. அதே மாதிரி இந்த அநாகத சக்கரத்திலையும் அந்த விசுக்கியும் காற்றும் வெண்ணையும் எடுத்து ரொம்ப சிறப்பா இருந்தது. நம்ம செய்யக்குள்ளே ரொம்ப நல்லதாவே கிடைக்கும். சிம்பிளா இருக்கு. அதுவும் நீங்க சொல்றது அந்த அபானன் தள்ளுறதுக்கும் அந்த வாயு அபானன் வாயு நம்மளுக்கு எப்படி யூஸ் பண்றது, அதே மாதிரி வயிற்று பகுதியில் ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. மிக்க குறைஞ்ச நேரம் தான் இருந்தாலும் ரொம்ப சிறப்பு ஐயா. மிக்க மகிழ்ச்சி ஐயா. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. கமலம் அம்மா வாழ்க வளமுடன்மா. அன்மியூட் கொடுத்திருக்கேன். வாழ்க வளமுடங்க ஐயா. ரொம்ப அருமையா இருந்தது. ஒவ்வொரு வாய்க்கையும் சொன்ன பிறகு இனிமே அங்கங்க வலிக்குன்னு சொல்லுது. ஆனா எங்க மேல உள்ள குறைய நாங்களே கண்டுபிடிக்கிற அளவுக்கு ரொம்ப அருமையா விளக்கிருக்கீங்க. காலை இழுத்துன்னா அதுக்கு ஒரு வியாதியை கொண்டு நினைச்சுக்கிறது, மனசுல பல கற்பனையில பயந்துக்கிறது, அதெல்லாம் இல்லைங்கிறதுக்கு நீங்களே எங்களையே ஒரு டாக்டர் ஆக்குற அளவுக்கு நீங்க பேச சொல்லி கொடுத்துருக்கீங்க ஐயா. இதாலதான் எங்களுக்கு பிரச்சனைங்கிறத நாங்களே புரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப அருமை அருமை. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். டெக்னோ BG6 வாழ்க வளமுடன்மா. அன்மியூட் கொடுத்துருக்கீங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, கேக்குது, சொல்லுங்க. கேக்குதுங்களா? கேக்கல அம்மா, நீங்க பேசுறது கேக்கலங்கம்மா. இப்ப பல் நம்ம முளைக்கிறது டவர் வர இடமா பார்த்து வாங்க. பல் முளைக்கிறதுக்கும் நம்மளுடைய வாய் இப்ப சரி அம்மா, அடுத்தவங்களை கூப்பிட்டுருந்தோம்மா. வாழ்க வளமுடன். கோகிலம் குணசேகரன் அம்மா. அன்மியூட் கொடுத்துருக்கீங்கம்மா. என்ன செய்யறது? வாழ்க வளமுடன்மா. கோகிலம் குணசேகரன். வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. இப்ப கருவும் ஒரு இப்பதான் வந்து ஸ்டார்டிங் பொண்ணு வந்து 1 month கொஞ்சம் லேட்டா ஆயிருக்காங்க, கன்சீவ் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு அடி வயிற்று பகுதியில லைட்டா இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. அது ஏதாவது கேஸ் ப்ராப்ளமா அல்லது என்னங்க ஐயா? மலச்சிக்கல் இருக்குதான்னு கேளுங்க. அடிவயிற்று பகுதியில வரக்கூடியதுக்கான பெரும்பாலும் பிரச்சனை சிறுநீர்லயோ மலமோ சரியா வெளியேறாம இருக்கலாங்க. அந்த தொந்தரவு இருந்தா அதை நீக்கினாங்கன்னா சரியா போயிடும். சரிங்க ஐயா. அதுக்கு ஏதாவது முத்திரை ஏதாவது பண்ணுங்களா இல்ல சும்மா தண்ணி குடிச்சா சரியா இருக்கும்? இதெல்லாம் எளிமையா போதுங்க தான் சொல்லுங்க. எலுமிச்சை, சீரகம், வார்ம் வாட்டர் இதை பயன்படுத்தினா கூட போதும் அபானன்னு சரி செய்யறதுக்கு. அது மாதிரி ஏதாவது இருக்குதான்னு கேட்டு அதை சரி செய்யுதுங்க. சரிங்க ஐயா. வேற எதனா கால் பண்ணலாமாங்க ஐயா உங்களுக்கு? பண்ணலாம். சரிங்க ஐயா. இப்போ இந்த கேஸ் இழுத்து பிடிச்ச மாதிரி பிடிக்குன்னு சொன்னேன், தசைப்பிடிப்பு மாதிரிங்க. அதுக்கு வந்து விரதம் இருந்துகிட்டு வார்ம் வாட்டர் குடிக்கணும்னு சொன்னீங்களா ஐயா? விரதம் இருக்கிறப்ப வார்ம் வாட்டர் குடிக்கணுமா அல்லது ரெகுலரா வார்ம் வாட்டர் குடிக்கணும்? விரதம் இருக்கும்போது குடிங்க. ரொம்ப சில்லுன்னு தண்ணி வந்து எப்பவுமே குடிக்க கூடாது. இந்த ஃப்ரிட்ஜில இருந்து எடுத்து குடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த தண்ணி எப்பவுமே ஆபத்துங்க. அப்படி குடிக்க கூடாது. பானை தண்ணி ஜில்லுன்னு குடிக்கலாங்களா? வெயில் காலத்துல மட்டும் குடிக்கலாம். ஓ சரிங்க ஐயா. எனக்கு எப்பயுமே அந்த பானை தண்ணி வந்து நைட்டு குடிச்சாதான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி குடிக்க கூடாது இல்லைங்களா? அப்படி இல்லைங்க. நைட்ல வந்து பாத்தீங்கன்னா நைட்டு தூக்கத்துக்கு போறீங்க அப்படின்னா அந்த பானை தண்ணியை பிடிச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் நார்மல் டெம்பரேச்சர் வந்து கொஞ்ச நேரத்துல அப்படி குடிங்க. நீங்க ரொம்ப சில்லுன்னு குடிச்சீங்கன்னா அந்த சில்னஸை வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு உடம்பு சக்தி செலவு பண்ணி அதுக்கப்புறம் தான் அது உடம்பு ஏத்துக்குது. இன்னொன்னுங்க, ரொம்ப சில்னஸான தண்ணி குடிச்சிட்டு உடனே தூங்க முடியாது. தூக்கம் வராது. தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். சரிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். சுசீலா அம்மா வாழ்க வளமுடன்மா. அன்மியூட் கொடுத்துருக்கீங்க ஐயா. வாழ்க வளமுடன்ங்கய்யா. ரொம்ப உங்க உரை சிறப்பா இருந்ததுங்கய்யா. நன்றி நன்றி நன்றி. 2 சின்ன கேள்விதான்யா. ஒண்ணு வந்து லெமன் வார்ம் வாட்டரு 1/2 எலுமிச்சம்பழமா, ஜீரகம் பொடியா? இப்படி கணக்கு இல்லைங்க.
நீங்க ஆ ஒரு கால் பழம் போட்டாலும் சரிதான், ரொம்ப புளிப்பு இல்லாம பாத்துக்குங்க. சீரகம் அது கூட சேர்க்கணும். சீரகத்தை முழுசாவே சேர்த்துருவாயா அப்புறம் பொடியா? சீரகத்தை பொடி பண்ணி நுணுக்கி போடுவோம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி ஆ வறுத்து ஆ நுணுக்கி போடணும். சரிங்க. ஒரு டம்ளர் குடிக்கலாம் எம்டி ஸ்டமக்ல. குடிக்கலாம் குடிக்கலாம். சரிங்க. இன்னொன்னுங்க, இந்த நம்ம சாதம் வடிக்கிறோம்ல, கஞ்சி சொல்லுங்க. நீராகாரம், அதை நம்ம வடிகஞ்சி ஈவினிங்ல தண்ணி ஊத்தி வச்சு காலையில சுகர் பேஷண்ட்டும் குடிக்கலாமா? குடிக்கலாம். சுகர் பேஷண்ட்டும் குடிக்கலாம். சாதம் சாப்பிடுறோம், அதோட கஞ்சி ஆ, சாப்பிடல என்னங்க? சாப்பிடலாம். இல்ல. அதாவது உணவு உணவாகவே பாருங்க. ஆ, அதுல நிறைய காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். நமக்கு ஆ, பசி இருக்கணும். பசி இருக்கிறது மாதிரியே நமக்கு அந்த அளவுக்கு அந்த உணவு பிடித்தமானதாகவும் இருக்கணும். இப்ப சில பேருக்கு உணவு நல்ல சத்துக்களுங்க, சாப்பிடுங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பிடிக்காத உணவு போய் கட்டாயத்துல சாப்பிட்டாலும் அது அவங்களுக்கு விஷமா தான் மாறும். ஆனா ஆமா. நல்லதுங்கிறது வேற, இல்ல, பிடிச்சதுங்கிறது வேறங்க. ஆமா, வடிச்ச கஞ்சி ஈவினிங் ஊத்தி காலையில சாப்பிடலாமான்னு தான் கேட்டேன், வேற ஒன்றும். அதுதாங்க. சாப்பிடறதுனால என்ன தவறுன்னு கேட்கறீங்க? தாராளமா சாப்பிடலாம். சரிங்க. சரிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். வெற்றி செல்வன் ஐயா, அன்மியூட் கொடுத்துருக்கேன் ஐயா. அம்மா வாழ்க 8 வளமுடன். மணிக்கு நம்ம நிறைவு செய்திருவோம். இதுக்கு மேல ஹேண்ட்ரைஸ் பண்ண வேண்டாம் யாரும். கேள்விகளை அன்புகள் சுருக்கமா தெளிவா கேளுங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா எனக்கு மெட்ராஸ் ஐ மாதிரி இருக்குங்க. கண்ட பூளை கட்டுது, ரெட்டிஷா இருக்கு, ஐ இரிட்டேஷன் இருக்கு. சரி. அதுக்கு எது மாதிரி டயட் எடுக்கணுங்களா, ஏதாவது உத்தரவு பிடிக்கலாங்களா? இல்ல, கண்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா டிராப்ஸ் தருவாங்க. சரிங்க. கண்களுக்கான சொட்டு மருந்து கொடுப்பாங்க. சரிங்க. அரவிந்த் அது ஆசிரமத்தினுடைய சொட்டு மருந்துன்னு கேட்டீங்கன்னா தருவாங்க. அரவிந்த் ஆசிரமம் அவங்க ஓகே. தயாரிக்கக்கூடிய ஒரு மருந்து ஒண்ணு இருக்கு, கண்களுக்கு விடக்கூடியது. இந்த சரிங்க சார். சமயங்களை அதை பயன்படுத்தி அதுக்கு இன்ஃபெக்ஷன் வைரஸ் அது மாதிரிங்களாங்க, இல்ல இது மாதிரி அதுதாங்க ஹீட் ஓகே. மெட்ராஸ் ஐ அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா அது இன்ஃபெக்ஷனால வரக்கூடியது. அதுக்கு சரிங்க அந்த சார். சொட்டு மருந்து பயன்படுத்தலாம். ஓகே ஓகே, சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். டெக்னோ PG6 அம்மா, அன்மியூட் கொடுத்துருக்கேன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடங்க ஐயா. நம்ம தசவர்களுக்கும் பற்களுக்கும் சம்பந்தம் உண்டுங்களாங்க ஐயா? இப்போ பல் சொல்லுங்க. கடவாப்பல் வெளியே வரல அப்படின்னா அதுக்கும் இதுக்கு சம்பந்தம் இருக்குங்களா? கொஞ்சம் தெளிவா கேளுங்க, எனக்கு புரியலைங்க. நம்ம பல் வெளியே வருது இல்லைங்க ஐயா, கடவாப்பல் வெளியே வரல அப்படின்னு சொல்றாங்க, ஞானப்பல் இருக்கு இல்லைங்களா, சொல்லுங்க. அதுக்கும் வாயுக்கும் சம்பந்தம் உண்டுங்களாங்க ஐயா? ஏன்னா அது ரிமூவ் பண்ணி தான் சரி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. சரிங்க ஐயா. எல்லாவற்றுக்குமே தசவாயுக்களோட தொடர்பு இருக்குங்க. சரிங்க ஐயா. பற்கள் வருவது என்ன சொல்றீங்க, சமமாக பராமரிக்க வேண்டியது சமானனுடைய கடமைங்க. சமானன் அப்படிங்கிற ஒரு வாயு என்னனுங்க, வயிற்றுக்கும் பற்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. வாழ்க வளமுடன். சுந்தரராஜன் ஐயா, அன்மியூட் கொடுத்துருக்கேன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க. ஐயா இப்ப முழங்கால் வலி இப்பதாங்க 2-3 நாளா இருக்கு. எலும்பே சரி வலிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு கால்ல மட்டும் வலது கால்ல மட்டும். சரி. அது என்ன வாயுவா என்னமோ தெரியல. அஹ் என்ன பண்ணலாங்க ஐயா அதுக்கு? வாய்வு அப்படின்னு சொல்றீங்க, முழங்கால் இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. சரி சரி சரிங்க. யூரின் மோஷன்லாம் கிளியரா போயிருந்தீங்களா? போகுதுங்க ஐயா, ஆனா எலும்பே வலிக்கிற மாதிரி ஃபீலிங் ஆகுதுங்க எனக்கு. அதாங்க, இந்த ஒரு பக்கம் வலியா இருக்கிறது, முழங்கால வலிக்கிறது அப்படிங்கிறதுலாம் அபானன் வாயோட சேர்ந்ததுங்க. மலச்சிக்கல் இதெல்லாம் இருக்குன்னா நீங்க அதை சரி செய்தே ஆகணுங்க முதல்ல. இல்ல மலச்சிக்கல் இல்ல, ஆனா வாய்வு தான் இருக்கிற மாதிரி தெரியுது. சரி ஏன்னா சரி சரி. நாமளே வாயு இருக்கு அப்படின்னா தொடரக்கூடிய இப்ப சமானனை ஒழுங்குபடுத்துங்க. சரி, முத்திரைகள் வைக்கணும் எங்கய்யா? என்னங்கய்யா? முத்திரைகள் வைக்கணும். ஆமாங்க, முத்திரை சமானன் முத்திரை அப்படிங்கிற வாயு. முத்திரை, அப்புறம் ஜீரகம், லெமன் தண்ணி குடிக்கணும். ஆமாங்க, ஆமா, குடிக்கலாம் குடிக்கலாம். சரி சரி, ஓகேங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். கஜலட்சுமி அம்மா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் சார். நன்றி சார்.
நீங்க சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்களே சார், லெமன் வந்து காலையில எடுத்துக்கலாம் வெறும் வயிற்றுல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, அந்த சீரகத்தை போட்டு. அது வந்து ஒரு சிலருக்குலாம் வெறும்னே டைரக்டா எடுக்க சொல்ல, லெமன் எடுக்க சொல்ல வயிறு புண்ணாகும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஏதாவது? அதனாலதாங்க லெமனை சீரகத்தோட தண்ணியில எடுத்துக்க சொல்றாங்க. அதான் ஐயா, அதான் கொஞ்சம் எடுத்து அது வந்து டைரக்ட் எத்தனை நாள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒண்ணும் இல்ல, அந்த பிரச்சனை சால்வ் ஆச்சுன்னு நமக்கே தெரியும் இல்லைங்களா? அவ்வளவு இதெல்லாம் ரொம்ப நாளுக்கு எடுக்கணும்னு எல்லாம் கிடையாது. எந்த தொந்தரவு சரியான போது நிப்பாட்டிட வேண்டியது. அதை டைரக்டா வெறும் வயிற்றுல அப்படி எடுத்துக்கலாம் நல்லதுங்களா? அதாங்க, நீங்க வெறும் எலுமிச்சை மட்டும் எடுக்கிறது இல்லைங்க. அது கூட சரி. வந்து சீரகம் சேர்த்துக்கிறீங்க, தண்ணீர் தேவையான அளவுக்கு டைலூட் பண்றதுக்கு கலந்துதான் எடுக்கிறீங்க. ஓகே ஓகே. சால்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் போட்டுக்க வேண்டாம் இல்லைங்களா? நார்மலா இது மட்டும் போதும். எவ்வளவுதாங்க, இது மட்டும்தான். ரொம்ப நன்றி சார். வாழ்க வளமுடன் சார். நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். தேவி அம்மா அன்மியூட் கொடுத்துருக்கீங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, உதாரண வாயு இயக்குறதுக்கு முத்திரை சொல்லவே இல்லைங்க ஐயா நீங்க. இல்ல, எல்லாத்துக்கும் முத்திரை தேவையில்லை. ஓகேங்க வேணுங்கிறதுக்கு சொல்றோம், எல்லாத்துக்குமே முத்திரை வேணும் அப்படிங்கறதுல இல்ல. ஓகேங்க ஐயா, நன்றிங்க ஐயா. அப்புறம் அபானன் வாயு தான் வந்து கழிவுகளை வெளியில தள்ளுதுங்கிறீங்க. ஆமா, ஆனா அபானன் வாயு தேங்க கூடாது அப்படின்னு சொல்றீங்க ஐயா. அபானனுடைய வேலைங்க. இப்ப நம்ம வீட்டுல வந்து ஒரு ஸ்வீப்பர் வச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அதாவது சுத்தம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு இது வச்சிருக்கோம், துடைப்பம் வச்சிருக்கோம். துடைப்பம் வந்து அதனுடைய வேலையை தூய்மைப்படுத்துவது. அதனால அபானனுடைய வேலை தூய்மைப்படுத்துவதை தவிர அபானனே வந்து அசுத்தமானதுன்னு இல்லை. அசுத்தத்தை தூய்மைப்படுத்துறது அபானன். இல்ல, நீங்க அபானன் வாயு தேங்க கூடாது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அதனால அபானன் அப்படின்னா, அபானன் கெட்டு போன வாயுக்களை உள்ள வச்சிட்டு இருக்க கூடாது. அது வேலை செஞ்சா வெளியில தள்ளிடும். அது வேலை செய்யாம இருந்தா தேங்கிரும். ஓகேங்க ஓகேங்க. தேங்க்யூங்க ஐயா, வாழ்க வளமுடன். அப்புறம் இந்த லெமன் சீரகம் சொன்னீங்க இல்லைங்க, சீரகத்தை போட்டு கொதிக்க வச்சுட்டு வார்ம் கண்டிஷன் வந்தோன்னா ஒரு லெமனை புளிஞ்சு குடிக்கணுமா? நீங்க வார்ம் வாட்டர்லயும் நீங்க டைரக்டா வந்து சீரகத்தை பொடியை வச்சுட்டு நுணுக்கி போட்டு கூட போடலாம். எலுமிச்சை சாரை லைட்டா பிழிஞ்சு விட்டுக்கலாம் போதும். போட்டு கொதிக்க வைக்கணுங்கிறது கிடையாது. ஓகேங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி நன்றி. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரம் மிக சிறப்பாகவும் ஆழமாகவும் தெளிவாகவும் அன்பர்களின் கேள்விக்கு பதிலளித்த ஐயா அவர்களை துரிய நிலையில் நின்று வாழ்த்தலாம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நீங்க லேட் ஆகுதுன்னா லீவ் பண்ணிக்கலாங்க ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. வேதாத்திரிய கவி உலக நல வாழ்த்து பாட இருக்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்கம்மா. வாழ்க வளமுடன். உமா கோபி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வேதாத்திரியம். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேள் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் புதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல், உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். வைரமணி கணேசன் ஐயா அன்மியூட் கொடுத்துருக்கீங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. உலக நல வாழ்க வாழ்த்து. வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை
ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வேதாத்திரிய கவி உலக நல வாழ்த்து பாடி கொடுத்த இறை அன்பர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு அருட்தொண்டர்களுக்கும் இறை தொண்டர்களுக்கும் நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். இத்துடன் இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் இரவு 8:30 மணிக்கு தற்சோதனை நிகழ்வில் சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.